जगदम्बायै नमः कर्णवंटा यो यस्य वशम् आपन्नः स तस्य किङ्करः किल तस्माच्च योगनिद्रा इयं स्वामिनी मापतेः हरेः. ஸோ பிரம்மா வந்து இவரை எழுப்ப பார்க்குறாரு, எழுப்ப முடியலை. அப்போ தான் இவருக்கு தோன்றது, மனசில் தோன்றது, யோ எஸ்ய வசம் ஆப்பனக யக, யார் அந்த விஷ்ணுவே ஒரு தேவியோட வசத்தில் உட்காண்டிருக்கார். ஏன்னா தேவி யோக நித்ரா யோக மாயா தான் யோக நித்ரா வடிவில் அவரை ஆட்கொண்டிருக்கா, அவருக்குள்ளேயே இருந்து ஆட்கொண்டிருக்கா அந்த விஷ்ணுவை. ச தஸ்ய கிங்கரக கில. ஸோ அந்த அந்த யோக மாயாவுக்கு இந்த விஷ்ணுவே கைங்கரியம் பண்ணுறவராக இருக்கார். அவ்வளோதான், அவளுக்கு அடிமை. ஸோ அவருடைய கிங்கர்னாக அந்த தேவியோட கிங்கர்னாக இருக்கிறார் இல்லையா, கில இல்லையா. தஸ்மாத் ஆகவே யோக நித்ரா இயம் வாப்பத்தே ஹரேஹே சுவாமினி. ஆகவே இந்த யோக நித்ரான்னு சொல்லக்கூடிய இந்த மாயை தான் மாபதி லக்ஷ்மியுடைய கணவனான இந்த ஹரியுடைய சுவாமினி, அவள் தான் சுவாமினி. ஸோ இப்போ அவளை சுதிக்கலாம், இப்போ அவளை தான் கூப்பிடுறேன், வேறு வழி கிடையாது. விஷ்ணுவை எழுப்பினா எழுந்திருக்கல இல்லையா. ஸோ பிரம்மாவுக்கு இதெல்லாம் தோன்றது. राधे कृष्ण मैम. चलो आपन्नः सतस्य किङ्कर किल तस्माच्च योगनिद्रा इयं स्वामिनी मापतेः हरेः. सिन्धिजाया अपि वशे यया स्वामी वशीकृतः नूनं जगत् इदं सर्वं भगवत्या वशीकृतं. सो सिन्धुजायाः स्वामी. सिन्धुजा याரு? हू इज सिन्धुजा? சிந்துன கடல், லக்ஷ்மி. லக்ஷ்மி. ஸோ சிந்துஜாயா அந்த கடலில் பிறந்த லக்ஷ்மியுடைய சுவாமி விஷ்ணு. ஸோ அவர் கூட யயா வசே, எந்த மாயையுடைய வசத்தில் வசீகிருத்தக வசப்படுத்தி கிடக்கார். அந்த லக்ஷ்மியோட கணவனான விஷ்ணுவே அந்த மாயைக்கு அடிமையாக இருக்கார். நூனம் ஜகத் இதம், ஆகவே இந்த உலகம் முழுவதும், இதம் ஜகத் இந்த உலகம் முழுவதும், சர்வம் பகவத்யா வசீகிருத்தம், எல்லாம் பகவதியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு இவரோட நினைப்பு. இப்போ सिन्धुजाया अपि वशे यया स्वामी वशीकृतः नूनं जगत् इदं सर्वं भगवत्या वशीकृतम्. अहं विष्णुः तथा शम्भुः सावित्री च रमापि उमा सर्वे वयं वशे यस्याः न अत्र किञ्चित् विचारणा. அகம் தன்னை சொல்கிறார், பிரம்மாவான நான், விஷ்ணு இந்த விஷ்ணு, அப்புறம் சம்பு சிவன். ஸோ எல்லாருமே மும்மூர்த்திகளுமே சாவித்ரி ச ரமா, அதாவது அவளோட ஒய்ஃப் எல்லாம். சாவித்ரிங்கிறது ஆக்சுவலாக பிரம்மாவோட ஒய்ஃபு காயத்ரி, சாவித்ரி தேவி காயத்ரி தேவிலாம் பிரம்மாவோட ஒய்ஃபாக பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்புறம் ரமா விஷ்ணுவோட ஒய்ஃபு, உமா சம்புவோட ஒய்ஃபு. ஸோ எல்லாருமே நாங்கள் எல்லாம் எங்களுடைய சக்திகள் எல்லாருமே யஸ்யாகா வஷே, நாங்கள் எல்லாரும் வயம்னா எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே அவளுடைய வசத்தில் தான் இருக்கோம். நான் அத்தனை கிஞ்சித் விசாரணை, இதில் யோசிக்கிறதுக்கே இடமில்லை, விசாரிச்சாரியனுங்கிறதே இல்லை, எல்லாருமே தேவிக்கு அடிமைதான் அப்படின்னு முடிவுக்கு வர. அகம் விஷ்ணுஹு ததா சம்புஹு சாவித்ரி ச ரமா அபி உமா சர்வே வயம் வஷே யஸ்யா ந அத்ர கிஞ்சித் விசாரணா. हरिः अपि अवशः शेते यथा अन्यः प्राकृतो जनः यया अभिभूतः का वार्ता किल अन्येषां महात्मनाम्. ஸோ ஹரிஹி அப்படி அவசக, தன்வசம் இல்லாமல், அவசக தன்வசம் இல்லை. ஸோ அவர் தன்வசம் இன்றி இந்த ஹரியும் இப்படி தூங்கிட்டே இருக்க, ஷேத்தே படுத்த படுக்கே அப்படியே யோக நிதிரில் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. யதா பிராகிருத ஜனக அந்யக, ஏதோ சாதாரண பாமரன் மாதிரி இருக்கார் இவர். இப்பேற்பட்ட சக்தி உடையவர் இவர். அப்பேற்பட்ட அந்த விஷ்ணுவே ஒரு பிராகிருத மனுஷன், ஒரு பாமர மனுஷனை போல இப்படி தூங்கிட்டு இருக்காரு. யயா அபிபூதக, ஸோ எந்த இவளால் அவமானப்படுத்தப்பட்டுன்னு அர்த்தம். அபிபூதகன்னு அவமானம், என்ன அவமானம்? யோக நித்திரை ஆட்கொண்டிருக்கா, அவளை தாண்டி வர முடியலே அந்த விஷ்ணுவால். ஸோ இப்படி ஒரு அவமதிக்கப்பட்டவர் போல இப்படி படுத்துட்டு இருக்காரு. காவார்த்தாக்கில அந்யேஷாம், மற்றவாளை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ யோகமாயை வந்து விஷ்ணுவையே ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னோட கைதான் மேலோங்கி இருக்குதுன்னு சொல்லும்போது மற்றவாளை பற்றி என்ன சொல்கிறது? வார்த்தா என்ன சொல்கிறது? மகாத்மனா அந்நேஷா மகாத்மனாம், இன்னும் பெரிய பெரிய ஆள்கள் வேறு வெளியில் இருந்தால் கூட அவளுக்கு இதே கதி தான், இதை விட மோசமான கதி தான்ட்டு. हरिः अपि अवशः शेते यथा अन्यः प्राकृतो जनः यया अभिभूतः का वार्ता किल अन्येषां महात्मनाम्.
स्तौमि अद्य योगनिद्रां वै यया मुक्तः जनार्दनः घटयिष्यति युद्धे च वासुदेवः सनातनः. ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஸ்தௌமின்னு நான் ஸ்துதி பண்ண போகிறேன். நான் இப்போ தான் ஸ்துதி பண்ணுறேன். யாரை? அந்த தேவியை. யோக நித்ராம் வை யயா முக்தக ஜனார்தனக. ஸோ அதனால் அந்த சக்தியால் அவள் தான் விடுவிக்கணும். ஸோ அவளால் தான் இந்த காரியம் நடக்கும். அதனால் ஜனார்தனனை அவள் விடணும். அந்த யோக நித்ரா ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கா, மாயை ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கா. அவள் இந்த ஜனார்தனனை விட்டுடணும். விட்டால் அவர் எழுந்திருப்பார். ஸோ அவரை வச்சு நம்ம காரியம் சாதிக்கலாம். இப்படி தான் எண்ணம் போகிறது அவருக்கு. ஸோ அந்த யோக நித்ரையை நான் இப்போ ஸ்துதி பண்ண போகிறேன். கடயிஷ்யதி யுத்தேச்ச. கடயிஷ்யத்தினே சேர்றது. கடனம் பண்ணுறதுன்னா சேர்றது. ஸோ அவர் யுத்தத்தில் சேர்ந்துடுவார். யார் கூட? மது கைடவர்கள் நிற்கிறாங்க சண்டை போடுறதுக்கு ரெடியாக. ஸோ அதனால் அந்த யுத்தத்திலேயே கடயிஷ்யத்தின்னு அந்த யோகமாயை வந்து அவரை யுத்தத்தோடு சேர்த்து வைப்பாள். அவளே தான் ஆர்டர் கொடுப்பாள். ஸோ நீ யுத்தம் பண்ணு விஷ்ணுக்கு அப்படி ஆர்டர் கொடுப்பா. வாசுதேவக சனாதனக. வாசுதேவன் சனாதன பிரம்மமாகப்பட்ட அந்த விஷ்ணு அவர் வந்து யுத்தத்தில் சேர்வார். स्तौमि अद्य योगनिद्रां वै यया मुक्तः जनार्दनः घटयिष्यति युद्धे च वासुदेवः सनातनः. राधे कृष्णा मैम. வாசிங்க. ஓகே இல்லை. इति कृत्वा मतिं ब्रह्मा पद्मनालस्थितः तदा तुष्टावयोगनिद्रां तां विष्णोः अङ्गेषु संस्थिताम्. ஸோ இதி கிருத்வா மதிம் தன்னுடைய புத்தியை இவ்வாறு நினைச்சு முடிவுக்கு வர. இப்போ வந்து தேவியை தான் கூப்பிடணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு புத்தியை அந்த மனசில் செலுத்தி பிரம்மா பத்மநாளஸ்திதக பத்மநாளத்தில் உட்காண்டிருக்கார். இன்னும் வெளியிலே வரலை. அப்படியே பகவானுடைய அந்த நாபி கமலத்துலேருந்து வந்திருக்கு அந்த தாமரை மேலே உட்காண்டிருக்கார். ஸோ அந்த பத்மநாளத்தில் தாமரை தண்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பவராக ததா அப்பொழுது துஷ்டாவ யோக நித்ராம் தாம் அந்த யோக நித்ரையை அவளை ஸ்துதித்தார். விஷ்ணோஹோ அங்கேஷு சம்சிதா. அவள் எங்கே இருக்கா? யோக நித்ரை விஷ்ணுவோடைய அங்கத்தில் உட்காந்துருக்கா. உள்ளே இருக்கா. உள்ளேருந்தே அவரை ஆக்குப்பை பண்ணி வசப்படுத்தி வச்சிருக்கா. ஸோ அப்படி விஷ்ணுவுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய யோகமாயை ஸ்துதி பண்ணினார். इति कृत्वा मतिं ब्रह्मा पद्मनालस्थितः तदा तुष्टावयोगनिद्रां तां विष्णो अङ्गेषु संस्थिताम्. ब्रह्मोवाच सौण्ड प्राब्लम आगुत्तु फीबल केक्कறது ரொம்ப ब्रह्मोवाच देवी त्वमस्य जगतः किल कारणं हि ज्ञातं मया सकल वेदवचोभिः अम्ब यद्विष्णुः अपि अखिललोकविवेककर्ता निद्रावशं च गमितः पुरुषोत्तमः अद्य. பிரம்மா சொல்கிறார், தேவியை ஸ்துதி பண்ணுறார். இப்போ ஸ்துதி ஆரம்பிச்சு கொடுத்து, தேவி ஹே தேவி துவம் அஸ்ய ஜகதக கில காரணம். நீதான் காரணம். இந்த ஜகத்து உண்டாக காரணமே நீதான். ஞாத்தம் மயா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஞாத்தம் மயா எனக்கு தெரிஞ்சிருது. சகல வேத வச்சோபிகி அம்பா வேதங்கள் சொல்கிறது. வேத வச்சனங்கள் எல்லாமே என்ன சொல்கிறது? எல்லாத்துக்குமே காரணம், உலக சிருஷ்டிக்கு காரணம், எல்லாத்துக்குமே காரணம் தேவிதான் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வேத வச்சனங்களால் எனக்கு தெரியறது. எத் விஷ்ணுகு அப்படி அகில லோக விவேக கர்த்தா. எல்லா லோகத்துக்கும் விவேகத்தை அளிக்கக்கூடியவர் ஞான ஸ்வரூபம். ஸோ ஞானமே விஷ்ணு. அப்படி இருக்கக்கூடிய அவர் விவேகத்தை கொடுக்கக்கூடியவர், அகில லோகத்துக்குமே கொடுக்கக்கூடியவர் விஷ்ணு. அவர் கூட நித்ராவசம் ச கமிதக. உன்னால் தான் நித்ரையில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறார். கமிதகன செலுத்தப்பட்டார். உன்னால் அவர் யோக நித்ராவசத்தில் இருக்கிறார். புருஷோத்தமக அத்ய. இன்னைக்கு இந்த புருஷர்களிலே உத்தமமான அந்த விஷ்ணு இப்போ உன்னுடைய வசத்தில் ஆட்பட்டு தூங்கிட்டு இருக்கார்னு ஆரம்பிக்கிறார் ஸ்துதியை. ब्रह्मोवाच देवी त्वम् अस्य जगतः किल कारणं हि ज्ञातं मया सकलवेदवचोऽपि अम्ब यद्विष्णुः अपि अखिललोकविवेककर्ता निद्रावशं च गमितः पुरुषोत्तमः अद्य. को वेदते जननी मोहविलासलीलां मूढः अस्मि अहं हरिः अयं विवशसच्चेते ईदृक्तया सकलभूतमनो निवासे विद्वत्तमः विबुधकोटिषु निर्गुणायाः. ஸோ
மூடக அஸ்மி அயம் சொல்கிறார். நான் வந்து மோகத்தில் ஆழ்ந்து கிடக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. இவா 2 பேர் என்னை கொல்றதுக்கு வரா, எனக்கு நான் வந்து என்னால் சண்டை போடுற சாமர்த்தியம் எனக்கு கிடையாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூடன்னு சொன்னால் மோகம், அப்படியே மயக்கத்தில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். ஹரிஹி அயம் விவசஷ்ட சேத்தே. சரி விஷ்ணுவை எழுப்பலான்னு பார்த்தா இவரும் தன்வசம் இல்லாமல் விவசம் ஆவசம் விவசம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். தன்வசமின்றி தூங்குறார், இவர் வேறு தூங்கிட்டு இருக்கார், என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ சகல பூத மனோநிவாசே, எல்லா பூதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவளே. இப்போ தேவியை சொல்லும்போது தேவி தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் அந்தர்யாமியாக இருக்கான்னு சொல்ல வேண்டியதான். சகல பூத எல்லா பூதங்களுக்குள்ளேயும் எல்லா ஜந்துக்களுக்குள்ளேயும் அந்த உள்ளுக்குள்ள மனோநிவாசே மனசில் இருக்கக்கூடியவளே. வித்வத்தமக நிர்குணாயாக, நிர்குணம் தேவி வந்து குணமெல்லாம் கிடையாது, குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் தேவி. ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய விபுத கோடிஷு வித்வத்தமக, அதாவது 1000 கோடிகள் 30 முக்கோடி தேவர்கள் தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ அதனால தான் விபுத கோடிஷுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த 30 முக்கோடி தேவர்களில் கூட வித்வத்தமக ரொம்ப அறிவாளியாகப்பட்டவன். ஈதிருத்தையா நீ நிர்குண வடிவானவள் என்றோ உன்னை அறிய முடியாது என்றோ அப்படி மிக மிக புத்திசாலியான ஒருவன் கூட அந்த 30 முக்கோடி தேவர்களை ஒருத்தனு கூட முதல்ல இப்போ தான் வருது. கோவேத தேஜனனி மோகவிலாச லீலாம். யாருக்குமா தெரியும் 30 முக்கோடி தேவர்கள் கூட ஒருத்தருக்கு கூட அறிவில் சிறந்த ஒருத்தனுக்கு கூட உன்னை இந்த மாதிரி நிர்குணம்னோ நீ இப்படி ஆட்படுத்துவைனோ யாருக்குமா தெரியும். தேஜனனி மோக விலாச லீலாம், எல்லாரையும் மோகத்தில் ஆட்படுத்தக்கூடிய ஒரு விலாசமாக ஒய்யாரமாக ஒரு லீலை பண்ணுறியே அது யாருக்குமே தெரியாது. जननी मोह विलास लीलां मूढो अस्मि अहं हरिः अयं विवशच्यते शेते ईदृक्तया सकलभूत मनोनिवासे विद्वत्तमः विबुधकोटिषु निर्गुणायाः सान्त्या वदन्ति पुरुषं प्रकृतिं च यां तां चैतन्यभावरहितां जगतश्च कर्त्रीं किं तादृशा असि कथम् अत्र जगन्निवासः चैतन्यता विरहितः विहितः त्वया अद्य. சாங்கிய யோகம் பிரவர்த்தகர்கள் இருக்கார் இல்லையா, கர்தமர் தானே நம்ம சாங்கிய யோக பிரவர்த்தகர்னு பார்த்துருக்கோம், தேவகூதிக்கு சொல்லிகிட்டே இருக்காரு, அது சாங்கிய யோகம். ஸோ ஆத்மா பரமாத்மா இது அது பரமாத்மா நிர்குண வடிவத்தை சொல்லவே சொல்லாது. சாங்கிய யோகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்மாக்களோடு நின்றுடும் சாங்கிய யோகத்தை. ஆனால் கீதையில் வந்து பகவான் இதையும் தாண்டி என்னுடைய ரூபம்னு அவர் இந்த சாங்கிய யோகத்தை பிரவர்த்தகம் பண்ணும்போதே ஒரு வார்த்தை அதில் சொல்கிறார். மற்றபடி சாங்கிய யோகம் வந்து இந்த ஆத்மாக்கள் ஜகத்து இதை விவேச்சனம் பண்ணி நீ ஆத்மா அப்படி சொல்லக்கூடியது சாங்கிய யோகம் அது. ஸோ அவர்கள் சொல்கிறார்கள், சாங்கிய யோகத்தில் உள்ள பிரவர்த்தகர்கள் என்ன சொல்கிறா, புருஷம் பிரகிருதிம் யாம். ஸோ புருஷன் இருக்கிறார், பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது, புருஷன் ஒருத்தர் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. யாம் தாம் அது பிரகிருதியாகவும் புருஷனாகவும் இருக்கக்கூடியவள் தேவி அப்படின்னு. இப்போ சாங்கிய யோகத்தில் அது பெண்ணாக பார்த்தா தேவின்னு வச்சுக்கணும், ஆணாக பார்த்தா பகவான் விஷ்ணுன்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ எந்த தேவியை சொல்கிறதோ சைதன்ய பாவ ரஹிதாம் ஜெகதஷ்ச. சைதன்ய பாவங்கிறது என்னது, சேதனா சக்தி இல்லாதது. ரஹிதாம்னா இல்லாதது, சேதனா சக்தி இல்லாதது ஜடம். அந்த ஜடம் என்னது, பிரகிருதி ஆகப்பட்டது ஜடம். புருஷன்கிற ஆத்மா எல்லாருக்குள்ளேருந்து சேதனா சக்தி கொடுக்கக்கூடியது ஆத்மா. ஸோ இதுதான் புருஷன் பிரகிருதின்னு ரெண்டாக சொல்கிறோம். ஸோ சைத்தன்ய பாவம் இல்லாத ஜட பிரகிருதி அதையெல்லாம் செய்யக்கூடியவள் கர்த்ரீம், செய்யக்கூடியவள் கர்த்தாவாக இருக்கக்கூடியவளாக உன்னை தான் சொல்கிறது. என்னது சாங்கிய யோகமும் அதே தான் சொல்கிறது. கிம் தாதிருஷா அசி கவதம் அத்திர ஜெகன்னிவாசக. ஸோ ஜகத்து நிவாசக. ஸோ இந்த ஜகத்தெல்லாம் யாருக்குள்ளே இருக்கிறதோ யாரோட வயிற்றுக்குள்ளவே ஒடுங்கி கிடக்கு. ஸோ ஜகத்தையே உள்ளுக்குள்ளே ஒடுங்கி இருக்கக்கூடிய கிம் தாதிருஷா அசி கதம், அதாவது இப்படி அந்த மாதிரி உலகத்தையே தனக்குள் ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்த விஷ்ணு ஏன் இப்படி இருக்கிறார். கிம் தாதிருஷா அசி கதம் அத்திர சைத்தன்யதா விரகிதக. ஸோ சேத்தனம் இல்லாமல் இவர் இப்போ படுத்துட்டு இருக்காரே, ஜகத்தையே உள்ளுக்குள்ளே வச்சுண்டு இந்த விஷ்ணு ஆகப்பட்டவர் ஒரு விதமான ஒரு அணக்கமும் இல்லாமல் ஏன் இப்படி இருக்கிறார். கதம் அத்திர ஜெகன்னிவாச இப்படி இருக்கிறார். அந்த வீரகிதக விகிதக துவயா அத்யா, ஒன்னால் தான் இது ஏற்பட்டிருக்குமா அப்படி சொல்கிறார். விகிதகன்னு நன்றாக ஏற்பட்டிருக்கிறது ஒன்னால், துவயா அத்யா. ஸோ அப்படி நீதான் அந்த மாதிரி படைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவள், இன்று இவரை நீ தூக்கத்தில் ஆழ்த்தி விட்டாய் அப்படிங்கிற.
क्या वदन्ति पुरुषं प्रकृतिं च यां तां चैतन्यभावरहितं जगदशकर्त्री किं तादृशा असि कथम् अत्र जगन्निवासः चैतन्यताविरहितः विहितः तया अद्य नाट्यं तनूषि सगुणा विविधप्रकारं नो वेत्ति कोऽपि तव कृत्यविधानयोगं ध्यायन्ति यां मुनिगणाः नियतं त्रिकालं सन्ध्या इति नाम परिकल्प्य गुणान् भवन्ति பவானி भवानि ஸோ சகுணா நாட்டியம் தனோஷி நீ என்ன பண்ணுற நிர்குணம் தான் நீ ஆனால் நீ சகுண வடிவில் வந்துண்டு இந்த உலகத்தில் நாட்டியம் தனோஷி உன்னுடைய லீலையை காட்டுறேன். நாட்டியம்னு என்னது டான்ஸ் ஆடுறதுங்கிறது என்னது லீலை. உன்னுடைய லீலை இந்த மாதிரி நீ தனோஷினா விஸ்தாரமாக செய்கிறாய். தனோத்தின்னு அர்த்தம் வந்து விஸ்தரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ நீ உன்னுடைய சகுண வடிவில் வந்து இந்த உலகத்தில் லீலையை ரொம்ப விஸ்தாரமாக பண்ணுறேம்மா. விவித பிரகாரம் பலவிதமாக உன்னுடைய லீலை நடக்கிறது. நோவேதி கோபி யாருக்குமே நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. கோபின வேதி தவ கிருத்திய விதான யோகம் நீ என்ன பண்ண போகிறாய், உன்னுடைய கிருத்தியம் என்னது, உன்னுடைய செயல் எப்படி இருக்கும், அதை எப்படி செய்வாய், விதானம் பண்ணுறதுன்னு அது எப்படி செய்கிறது, நீ என்ன பண்ண போகிறாய் எதுவுமே தெரியாது. அது அறியாத முறையில் நீ நடத்துகிறேம்மா விளையாட்டை. தியாயந்தி யாம் முனிகணாகாய் முனிகணங்கள் எல்லாம் ஒன்றையே தியானம் பண்ணிட்டு இருக்கா எப்போது விடாமல். நியத்தம்னு என்னது நியமிக்கப்பட்டவர்களாக உன்னையே மனசில் வச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கா. திரிகாலம் 3 வேளையும் அதான் காலம் வர ராத்திரி வர இது எப்போதும் தொடர்ந்து ஒன்றையே தியானம் பண்ணுறான். எப்படி தியானம் பண்ணுறான்? சந்தியா இது நாம உன்னை சந்தியா தேவியாகத்தான் கும்பிடுறான். எப்போவுமே பகவான் அந்த தேவியை கும்பிடுறோச்சே இவன் என்ன பண்ணுறா, பகவான் ஒரு சிவந்த வடிவத்தில் தான் தியானம் பண்ணுறாளாம். சந்தியா காலம் எப்படி இருக்கும், ஒரு சிவப்பு நிறத்தோடு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த புவனேஸ்வரி தேவியாக சந்தியா தேவியாக உன்னை மனதில் எண்ணுகிறார்கள் இந்த முனிகணங்கள் எல்லாம். பரிகல்பியான்னு அப்படி ஏற்படுத்தி கொண்டு மனசில் ஒன்று அந்த மாதிரி சந்தியாங்கிற ரூபத்தில் ஏற்படுத்திட்டு குணான் பவானி. ஸோ உன்னுடைய குணங்களை எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஆஸ்வாதம் பண்ணிட்டு இருக்கா, உன்னை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஹே பவானி, பவானின்னு சொல்லக்கூடிய பவானிங்கிறது பவனோட ஒய்ஃபு பவானின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ பவானிங்கிறது பார்வதிங்கிற ஒரு அர்த்தத்தில் வரும். ஆனால் இங்கே திரிகுணத்துக்கு அப்பாற்பட்ட தேவியை தான் ஸ்துதிக்கிறார். அவளை பவானின்னு கூப்பிடலாம், ரமான்னு கூப்பிடலாம், எப்படி வேணால் கூப்பிடலாம். எல்லாமே அவளுக்குள்ளே தானே அடக்கம். அதனால எப்படி கூப்பிட்டாலும் அது ஆதிபராசக்தியை தான் குறிக்கிறது இங்கே. நாட்யம் தனோஷி சகுணா விவித பிரகாரம் नो वेत्ति को अपि तव कृत्य विधान योगं ध्यायन्ति यां मुनिगणाः नियतं त्रिकालं संख्या इति नाम परिकल्प्य गुणान् भवानि बुद्धिः हि बोधकरणा जगतां सदा त्वं श्रीश्च असि देवी सततं सुखदा सुराणां कीर्तिः तथा मतिधृति किल कान्तिः एव श्रद्धा रतिश्च सकलेषु जनेषु मातः. ஸோ ஜகதாம் புத்திகி, ஸோ த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, மகத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மகத்தே நீ தான்றீங்க. ஸோ ஜெகதாம் புத்திகின்னு சொல்லும்போது மகத் ஸ்வரூபமும் நீ தான். அப்புறம் போதகரணா எல்லாருக்கும் நீ தான் போதத்தை கொடுக்கணும். உள்ளுக்குள்ளே உட்காந்து நம்மளுக்கு ஒரு புத்தி ஒரு ஆக்ஷன் பண்ணுறது சைத்தன்யமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் நீ தான். போதகரணா போதத்தை ஏற்படுத்துவள். சதாத்வம் ஆல்வேஸ். ஸோ ஸ்ரீஹி நீ தான் ஸ்ரீ, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவளும் நீ தான். ஸ்ரீச்ச அசி இருக்கிறாய் தேவி. சததம் சுகதா சுராணாம் சுகதா தேவர்களுக்கு சுகத்தை அளிப்பவளும் நீ. என இவர் தேவனாக இருக்கார், பிரம்மா தேவன். அதனால அவர் தெய்வத்துக்கு எல்லாமே நீ தான், தேவகணங்களுக்கு எல்லாமே நீ வந்து சுகத்தை கொடுக்கக்கூடியவள். கீர்த்திகி உன்னை கீர்த்தின்னு சொல்லலாம், புகழை கொடுக்கக்கூடியவள். அதனால நீயே தான் கீர்த்தி ஸ்வரூபம். ததா மதினும் நீ தான். மதி என்ற நம்மளுடைய புத்தியும் மதி எல்லாம் ஒரே அர்த்தம் தான் மதி. ஸோ திருதி உறுதி. ஸோ நமக்கு ஒரு உறுதியான எண்ணம் ஏற்படுகிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் உள்ளுக்கிறது சைத்தன்ய ஸ்வரூபமான அந்த தேவிதான் காரணம். கீழே அது இல்லையா, நீ தானே திருத்தி உறுதியாக இருக்க எங்களை உறுதிப்படுத்தக்கூடியவள். காந்தின்னு நம்மக்கிட்ட ஒரு எஃபல்ஜன்ஸ் அப்படியே ஒரு தேஜஸ் அப்படி வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்தன் இருந்தான்னா ஓ தேவி அங்கே குடிகொண்டிருக்கா அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ காந்தியும் நீ தான். ஸ்ரத்தா உன் பேர் ஸ்ரத்தான்னு கூப்பிடலாம். ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய எல்லா விரதத்தையும் எவனொத்தன் ஸ்ரத்தையோடு கடைப்பிடிக்கிறானோ அது தபஸ். எந்த காரியத்தை ஸ்ரத்தையோடு பண்ணால் அதுவே
தான் தபஸ். ஸோ அந்த ஸ்ரத்தையோட ரூபமே நீ தான். ஸோ ரதிங்கிறது ஈடுபாடு. ரதிங்கிறது ஒரு காரியத்தில் செய்யும்போது அதில் ரதி இருந்தால் தான் நல்லா செய்ய முடியும் காரியத்தை. ஸோ அந்த ரதி ஏற்படுறதுக்கு காரணம் நீ தான். சகலேஷு ஜனேஷு மாதக, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் எல்லா விதமாகவும் ஸ்ரத்தாவாகவும் கீர்த்தியாகவும் புத்தியாகவும் மத்தியாகவும் இருக்கக்கூடியவள் நீதான் அம்மா மாதக. ஜகதாம் சதாத்வம் ஸ்ரீஷ அஸ்ரீ தேவி சததம் சுகதா சுரானாம் கீர்த்திஹி ததா மதித்ருதி கில காந்திஹி ஏவ ஷத்தாரதிஷ்ய சகலேஷு ஜனேஷு மாதக. अतः परं किल वितर्कशतैः प्रमाणं प्राप्तं मया यद् इह दुःखगतिं गतेन त्वं च अत्र सर्वजगतां जननी इति सत्यं निद्रालुतां वितरता हरिणा अत्र दृष्टम् न अतपरं किल वितर्क, அதாவது உனக்கு ப்ரூஃபே தேவையில்லைமான்ற. பிரமாணம்னா ப்ரூஃப். ஸோ தேவி இருக்காளா இல்லையா, நீதானா தலைவி, இப்படியெல்லாம் இது கேட்கறதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் தேவையே கிடையாது. நான் அத்தப்புறம் கிளை விதர்க்க சதைக்கு தர்க்கம் பண்ணி இப்போ கடவுள் இருக்காரா காட்டு, எங்கே காட்டு, இப்படிலாம் தர்க்கம் பண்ணுவா இல்லையா. ஸோ உடனே என்ன சொல்லுவா, அதுக்கு ஆன்சரும் உடனே சொல்லிவிடுவா. பாலுக்குள்ளே நெய்யை காட்ட முடியுமா உன்னால்? அதுக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றேன். பாலுக்குள்ளே நெய் இருக்குது சொன்னால் நம்ப முடியுமா? அப்போ அது மாதிரி பகவான் இருக்கார் எல்லாருக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிவிடுவா. பதில் எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அது மாதிரி தர்க்கம் பண்ணியெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இங்கே. பிராப்தம் மயா எதிக துக்க கதியும் கதேன, நான் இப்போ துக்கத்தில் இருக்கேன், ரொம்ப துக்க கதியில் நான் அடைஞ்சிருக்கேன். அதனால் என்னால் இது புரிஞ்சிக்க முடியாது. ப்ரூஃப் நீ இருக்கேங்கிறது எனக்கு ப்ரூஃப் தெரியறது. ஏன்னா என் முன்னாடியே இவர் தூங்கிட்டு இருக்கார் இந்த விஷ்ணு. தொம்சா அத்தர சர்வஜகதாம் ஜனனி இது சத்தியம், நீதான் எல்லாருக்கும் தலைவி, நீதான் தாய்ங்கிறது சத்தியம். அதுக்கு வேற ப்ரூஃபே தேவையில்லை. ஏன்னா நித்ராளுதாம் விதரதா ஹரிணா அத்திர திருஷ்டம். இதோ பார்க்குறேன் கண் முன்னாடி, நீ அவரை தூக்கத்தில் ஆழ்படுத்தி வச்சிருக்காய். சாதாரணமாக எழுந்திருந்துருவார், அவரோட சக்தியில் அவர் தூங்கிட்டு இருந்தால் அவர் எழுந்திருந்துருவார். ஆனால் நீ ஆக்கிரமிச்சு எல்லாருக்கும் தாயான நீ அவரை ஆக்கிரமிச்சிருக்கனால விதரதான நல்ல விஸ்தாரமாக பண்ணியிருக்காய். தூக்கத்தில் அவரை ஆழ்த்தி கிடக்க வச்சிருக்கேன் நீ. ஸோ அப்படி நித்ரையில் அடைந்த அந்த விஷ்ணுவை வச்சுண்டு ஹரிணா, அந்த விஷ்ணுவால் நானே பார்க்குறேன் நீ தான் அம்மா எல்லாருக்கும் மேலே இருக்காய். இதுக்கு வேற ப்ரூஃப் தேவையில்லைன்ட்ட. अतः परं किल विदर्गशतै प्रमाणं प्राप्तं मया यत् इह दुःखगतिं गतेन तं च अत्र सर्वजगतां जननी इति सत्यं निद्रालुतां वितरता हरिण अत्र दृष्टम्. हरिणा अत्र दृष्टम्. त्वं देवी वेदविदुषाम् अपि दुर्विभाव्या वेदो अपि नूनम् अखिल अर्थतया न वेद यस्मात् त्वत् उद्भवम् असौ श्रुतिः आप्नुवाना प्रत्यक्षम् एव सकलं तव कार्यम् एतत्. வேத விதுஷாம் அப்படி துர்விபாபியா. வேத விதுஷாம்னா வேதங்களை நன்னா கற்றுட்டுருக்கான். விதுஷன்னா புத்திசாலி. ஸோ வேத பண்டிட்டு. ஸோ வேதத்தெல்லாம் பண்டிட்டாக இருக்கார் அவன். அவனால் கூட நினச்சி பார்க்க முடியாது. துர்விபாபியான்னா பாவிக்க முடியாது, தியானம் பண்ணி புரிஞ்சிக்கவே முடியாது ஒன்று. ஸோ துவம் தேவி நீ அப்படி இருக்கிறாய். வேத அப்படி சரி, வேதங்களுக்காவது ஒன்றும் முழுசாக தெரியுமானா அதுவும் இல்லை. நூனம் அகில அர்த்தத்தையான வேதா, உன்னை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி தான் இதுதான் தேவி அப்படின்னு ஃபுல் டெஃபினிஷனுக்குள்ளே ஒன்றை கொண்டு முடியாது. இது அகில அர்த்தத்தையா, முழு அர்த்தத்தோடு உன்னை அவர்கள் அந்த வேதமும் அறியவில்லை. நான் வேதா இந்த ந வேதங்கிறது அறியவில்லை, அது வர்பு. வேதகங்கிறது முதல்ல வேதம். ஸோ வேதம் வந்து கூட ஒன்றை முழுவதுமாக அறியவில்லை. யஸ்மாத் தொத் உத்பவம். ஸோ எதிலிருந்து நீ உத்பவித்திருக்கிறாய், நீ எப்படி வந்தாய் அப்படிங்கிறதெல்லாம் அசௌ ஸ்ருதிஹி ஆப்னுவானா. ஆனால் ஏன்னா நீ எங்கேருந்து உத்பவம் ஆயிருக்கேங்கிறதெல்லாம் அது அவளுக்கு தெரியாது. அசௌ ஸ்ருதி, இந்த வேதமாகப்பட்டது சகலம் தவ காரியமேதத் பிரத்யட்சமேவ. ஸோ அவர்களுக்கும் அறியவில்லை அந்த வேதம், இதுக்கப்புறம் தான் கொண்டுறான். ஸோ எத்மா தொத் உத்பவம், நீ எதிலிருந்து உத்பவிச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த வேதம் கூட சொல்ல முடியாது. அசௌ ஸ்ருதி, இந்த ஸ்ருதியாலும் சொல்ல முடியாது. ஸோ ஆனால் ஆப்னுவானான்னு விட்டார், நான் அடைகிறேன்றார். எனக்கு தெரிஞ்சு போச்சுமா உன்னை அப்படிங்கிறார். சகலம் தவ காரியமேதத் பிரத்யட்சமேவ, ஏன்னா உன்னுடைய காரியம் பிரத்யட்சமாக நான் பார்க்குறேன், அதனால நீ சகல ஜகத்துக்கும் ஜனனி, அதில் சந்தேகம் இல்லைங்கிறது இப்போ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுறதுன்னு பிரம்மா ஸ்துதி பண்ணுறாருங்க. ஹரே கிருஷ்ண மேம். ஃபர்ஸ்ட் வர தேங்க்யூ மேம்.
त्वं देवि वेदविदुषाम् अपि दुर्विभाव्या वेदो अपि नूनम् अखिल अर्थतया न वेद यस्मात्त्वम् उद्भवम् असौ श्रुति आप्नुवाना प्रत्यक्षम् एव सकलं तव कार्यम् एतत् कः ते चरित्रम् अखिलं भुवि वेदधीमान् न अहं हरिः न च भवः न सुराः तथा अन्ये ज्ञातुं क्षमाश्च मुनयो न मम आत्मजाश्च दुर्वाच्य एव महिमा तव सर्वलोके ககாத்தே சரித்திரம் அகிலம், உன்னுடைய முழு சரித்திரத்தை யாரால தான் சொல்ல முடியும்? பூமியில் தீமான் வேத, தீமான புத்திசாலி யாருக்கு தான் உன்னை பற்றி முழுசாக தெரியும், உன்னுடைய சரித்திரமும் உன்னை யாருக்கு தெரியும்? ந அகம், எனக்கும் தெரியாது, ஹரி விஷ்ணுவுக்கும் தெரியாது, பவக சிவனுக்கும் தெரியாது, ந சுராக அந்த தேவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காளே, இந்த தேவர்களுக்கு யாருக்குமே தெரியாது, ததா அந்நியே மற்றவாளுக்கும் தெரியாது. ஸோ யாருக்குமே உன்னோட முழு சரித்திரத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலி யாருக்குமே தெரியாது. ஞாத்தும் சமாக, அது ஃபிட்டும் கிடையாது. அறிஞ்சிக்க நான் முயற்சி பண்ணுறேன்னு முயன்றா கூட உன்னை முழுசுமாக யாருக்குமே தெரிஞ்சுக்க முடியாது. அவளுக்கு அந்த அதை அறிவதற்குள்ள அந்த ஃபிட்னஸ், க்ஷமான தகுதி, அந்த தகுதி அவளுக்கு கிடையாது. யாருக்கு? முனிவர்களுக்கும் இல்லை. ந மன ஆத்மா மம ஆத்மஜா, மம ஆத்மஜா 10 பிரஜாபதிகள், பிரம்மாவோட பிள்ளைகள் 10 பிரஜாபதிகள் இருந்தார் இல்லையா, அந்த நாரதர் அடக்கமாக, அவளுக்கும் ஒன்றுமே உன்னை பற்றி அறிவதற்கு தகுதி அவளுக்கும் கிடையாது. துர்வாச்சையேவ மகிமாத்தவ, நீ வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். ஸோ உன்னை வாச்சத்துக்குள்ள உன்னால் சிருஷ்டி பண்ணப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளுக்குள்ளே ஒன்றை அடக்க முடியாது. தேவிகிட்டேருந்து வந்திருக்கு வாக்குகள் எல்லாமே. அந்த வாக்கை வச்சு தேவியை ப்ரிஸ்கிரைப் பண்ணோம்னா அது முடியவே முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்க அவள். ஸோ துர்வாச்சே ஏவ மகிமா தவ, உன்னுடைய மகிமை அதுக்கு மேலே இருக்கிறது. சர்வலோகே, எல்லா லோகத்துலேயும், பூமியிலையோ அந்தரிஷத்துலையோ எந்த லோகத்துலையும் உன்னை பற்றி சொல்லவே முடியாது. சரித்திரம் அகிலம் புவி வேத தீமான் ந அகிம் அகம் ஹரிர்ன ச பவஹ ந சுராகா ததாங்கே ஞாதும் ஷமாஷ முனயோ ந மம ஆத்மஜாஷ துர்வாஷ ஏவ மகிமா தவ சர்வலோகே. நக இல்லை, ந அகம், ந அகம் ஹரி. ஓகே. यज्ञेषु देवी यदि नाम न ते वदन्ति स्वाहा इति वेदविदुषः हवने कृते अपि न प्राप्नुवन्ति सततं मखभागधेयं देवाः त्वम् एव विबुधेषु अपि वृद्धिदा असि. ஸோ யஜ்ஞத்தில் நம்ம இவ்வளோ நாள் என்ன சொன்னோம்? இந்திரனுக்கு பிரார்த்தனை பண்ணால் எல்லாமே கேசவனுக்கு சர்வதேவ கேசவன் பிரதி கச்சதி சொல்லிட்டோம். யஜ்ஞத்தில் ஹவிஷ பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணாலும், வர்ணன் நோக்கி தபஸ் பண்ணாலும், யாரை நோக்கி தபஸ் பண்ணாலும் கடைசியில் அல்டிமேட்டாக அது பகவான் நாராயணுக்கு போய் சேர்றதுன்னு பார்த்தோம். இங்கே தேவிக்கு தான் போகிறதுன்றார். அதாவது யஜ்ஞத்தில் தேவி எதி நாம நாத்தே வதந்தி, உன்னோட பேரை சொல்லி தான் யாகமே பண்ணுறா. ஸ்வாகாயை அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. தேவர்களோட யாகத்தில் என்ன பண்ணுறா? ஸ்வாகான்னு சொல்கிறோம் இல்லையா? பித்ருக்களுக்கு பண்ணுறோச்சு தான் ஸ்வதான்னு சொல்கிறோம். ஸோ ஸ்வாஹா இது தவ நாம, உன்னுடைய பேரை ஸ்வாகான்னு சொல்லி அந்த ஹவிசை போடுறதுனால வேத விதுஷக, வேதம் அறிந்த பண்டிதர்கள் ஹவனேன்னு அக்னி, அக்னியில் அப்படி இந்த ஹவிசை போடுறோச்சோ ஸ்வாகாயை நமக அப்படி சொல்லி போடுறா. அப்படி உன்னுடைய பேரை சொன்னாங்க கிருத்தே அப்படி ந ப்ராப்னு வந்து அது அப்படி ஸ்வாகான்னு சொல்லாமல் நத்தே வதந்தி. அப்போ உன்னோட பேர் அப்படி சொல்லாமல் ஸ்வாகாயே நமக்கான்னு சொல்லாமல் அவள் யாகத்தில் ஹவிசை போட்டா அவளுக்கு மகபாகதேயம் ந பிராப்னுவந்தி. ஸோ அந்த மகங்கிறது யாகம், அந்த யாகத்தோட பலன், அந்த பலன் வந்து அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஸ்வாகாய நமகான்னு அந்த அக்னியில் அதை சேர்த்தாத்தான், உன்னுடைய பேரை சொல்லி அதை சேர்த்தாத்தான் அவளுக்கு அந்த பலன் அடைவார்கள். ஆகவே தேவாகா துவமேவ விபுதேஷு. ஸோ அந்த பலனை தேவர்கள் எப்போ அடைவா? உன் பேரை சொல்லி அதை யாகம் பண்ணுறோச்சே. ஸோ தேவர்களும் யாகம் பண்ணுறான்னு தெரியுது. அப்போ அவள் யாகம் பண்ணுறோச்சையும் உன்னோட பேரை சொல்லி தான் யாகம் பண்ணலாம். அப்போ இது அதனால துவமேவ விபுதேஷு அப்படி விற்த்திதா அசி, அவர்களுக்கு வாழ்வாதாரமும் நீதான்னுட்டான். ஸோ அதனால உன் பேரை சொல்லி யாகம் பண்ணுறோச்சு தான் நீ அவளை போஷிக்கிறாய். விற்த்திதான்னு சொன்னா வாழ்க்கை விற்பி, வாழ்வு ஆதாரம், ஜீவனம். ஸோ தேவர்களுக்கும் விபுதேஷு அப்படி தேவர்களுக்குமே நீ தான் வாழ்வாதாரத்தை அளிக்கிறாய். யஜ்ஞேஷு தேவி யதி நாம ந தேவதந்தி ஸ்வாஹா இதி வேதவிதுஷோ ஹவனே கிருதே அப்பி ந பிராப்னுவந்தி சததம் மஹத்பாகதேயம் தேவாகா த்வம் ஏவ விபுதேஷு அவிக்ருத்திதா அசி.
त्राता वयं भगवती प्रथमं त्वया वै देव हरि सम्भव भयात् अधुना तथैव भीतो अस्मि देवी वरदे शरणं गतः अस्मि घोरं निरीक्ष्य मधुना सह कैटभं च. ஸோ பகவதி ஹே தேவி பிரதமம்னு முன்னாடின்னு அர்த்தம். பிரதமம்னு முதல்ல வரும்போது துவயாவை திராத்தம் வையம், எப்போவுமே எங்களை ரட்சிக்கிறது நீ தான். முன்னாடியும் இந்த அசுரர்கள் யுத்தம் பண்ணுறோச்சே நீ தான் எங்களை காப்பாற்றிருக்காய். ஸோ திராத்தா வயம், திராத்தான்னு ரட்சகி, நீ தான் எங்களை ரட்ச பண்ணினாய். ஸோ தேவாரி சம்பவ பயாத், அதாவது தேவ அரிணன்னு தேவர்களுக்கு எதிரான அசுரர்கள். ஸோ தேவர்களுக்கு அசுரர்கள் எதிராக சண்டை போடுறச்சோ எப்போவுமே தேவர்களோட சைடில் தேவி சப்போர்ட்டுக்கு வந்துடுவா. ஸோ அப்படியே இப்போ அதுனா ததாயேவ, இப்போவும் அதே மாதிரி ஒரு 2 அசுரர்கள் வந்திருக்கா. இப்போ அதுனான இப்பொழுது ததாயேவ, அதுபோல் தேவர்களுக்கு எதிராக மது கைடபக, அடுத்த லாஸ்ட் லைனில் வருது மதுனா கைடப, அந்த மது கைடப 2 பேர் இருக்கா. ஸோ பீதோ அஸ்மி தேவி, இவாளை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். பீதோஸ்மி, பீத்தகா, பயமாக இருக்குது எனக்கு இந்த திவாலை பார்த்தா. வரதே, வரத்தை தருபவளே, சரணம் கதோசி, நான் உன்னை சரணம்னு அப்படி வந்து அடைஞ்சிருக்கேன், நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன் அம்மா. கோரம் நிரீட்சிய மதுநாசக கைடவம்சா, யார் இவாளை பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு, கோரமாக இருக்கா பார்க்குறதுக்கு. மதுவோடு கூட கைடவனையும் பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன், காப்பாற்று. பகவதி பிரதமம் त्वया वै देव हरिसम्भव भयात् अधुना तदा एव भीतो अस्मि देवी वरदे शरणं गतः अस्मि घोरं निरीक्ष्य मधुना सह कैटभं च. அடுத்ததுல ஃபர்ஸ்ட் லைன்ல வர நோ வந்து நகான்னு படிக்கணுமா இல்ல ந வேதி? ஓகே. ந வேதி விஷ்ணுஹு அதுனா மம துக்கம் ஏதத் ஜானே त्वया ஆத்மவிவசீகிருத தேகயஷ்டிஹ முஞ்ச ஆதிதேவம் அथवा ஜகி தானவேந்திரௌ யத்ரோச்சதே தவ குருஷ்வ மகானுபாவே. ஸோ விஷ்ணுவு, இந்த விஷ்ணு இருக்கார் இப்போது, ந வேத்தி, அவருக்கே தெரியாது. அதுனா மம துக்கம், நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் துக்கப்பட்டுருக்கேங்கிற இந்த துக்கத்தை அவர் அறிய மாட்டார். ந வேத்தி, அவருக்கு தெரியாது. ஜானே துவயா ஆத்ம விவசீகிருத்தா, எனக்கு தெரியறது ஒன்னால் தான் இப்போ வந்து ஆத்ம விவசீகிருத்தா, தன்னால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி விவசத்தில் தன்வசம் இல்லாமல் அந்த இவர் தூங்கிட்டு இருக்கார். கிருத்த தேக எஷ்டிகி, கம்பு போல் படுத்துட்டு இருக்கார். ஒரு கம்பு கடந்தால் அதுக்கு ஏதாவது மூமெண்ட் இருக்குமா? அது மாதிரி எஷ்டியில் கட்டை, ஒரு கட்டை போல் கடக்கார தேகத்தை அப்படி போட்டுண்டு ஒன்னால் அப்படி பண்ணிட்டு இருக்க பண்ண வச்சிருக்க நீ. அது என்னோட துக்கத்தை இந்த விஷ்ணு தெரியாதவருக்கு. முஞ்ச ஆதி தெய்வம், தயவு செய்து யோகமாயான நீ அவரை விட்டு வெளியில் வா, அப்போ தான் அவர் வந்திருப்பார். ஸோ அவரை ஆக்கிரமிச்சுட்டு இருக்க நீ, அதனால நீ முஞ்ச அவரை விட்டுடுமா. ஆதி தெய்வம், முதல் தெய்வமாக அவர் இந்த விஷ்ணு என்னை காப்பாற்றணும் இப்போ, அதனால் அவர் விட்டுடு. அதுவா அல்லது ஜகி தானவேந்திரவு, இல்லாட்ட இவாளை நீயே கொல்லு, பரவாயில்ல, அவர் தூங்கினே இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ இந்த 2 தானவேந்திரன், 2 அசுர இந்திரர்கள் மாதிரி இருக்காள் இந்த மது கைடவர்கள், இவாளை ஜெகி நீ கொல்லு. எது ரோச்சதே தவ, உனக்கு எது சரியோ அது மாதிரி பண்ணு. எது ரோச்சதே, உனக்கு எது விருப்பமோ தவ உனக்கு குருஷ்வ, அதே பண்ணுமா. மகானுபாவே, மகா அனுபவம் உடையவளே, சரியா, பெரிய விபூதி, அனுபவம்னு பெருமைன்னு அர்த்தம். மிக பெருமை உடையவளே, உனக்கு எது சரியோ அதை பண்ணு. ஒன்று அவரை விட்டுடு, அவர் வந்து என்னை காப்பாற்றட்டும், இல்லையா நீயே கொண்டுடு அப்படிங்கிற. நவேதி விஷ்ணு அதுனா மம துக்கம் ஏதத் ஞானே பய ஆத்ம விவசீகிருத தேகயஷ்டிஹி முஞ்ச ஆதிதேவம் அதவா ஜகிதானவேந்திரௌ யத்ரோச்சதே தவ குருஷ்வ மகானுபாவே. ஜானந்தி ஏன தவ தேவி பரம் பிரபாவம் ध्यायन्ति ते हरिहरौ अपि मन्दचित्ताः ज्ञातं मया अद्य जननी प्रकटं प्रमाणं यद्विष्णुः अपि अतितरां विवशः अत शेते. ஸோ ஏ ஜானந்தி ந தவ தேவி பரம்பாவம், அதாவது ஏதோ கொஞ்சம் தெரியும், அவளுக்கு கூட முழுசாக தெரியாது. உன்னுடைய பிரபாவம்னு பரமமான பிரபாவம், உன்னுடைய சாமர்த்தியம், உன்னுடைய அப்பேற்பட்ட பிரபாவத்தை எல்லாருக்கும் நாத்தே ஜானந்தி, அவளுக்கு தெரியாது. தியாயந்தி தே, அவள் என்ன பண்ணுறா, உன்னுடைய பெருமையை அறியாதவர்கள் தே அவர்கள் ஹரி ஹரவ் அப்பி மந்த சித்தாக தியாயந்தி, மந்த புத்தின்னு விட்டார். ஸோ
சுத்திர தெய்வத்தை தியானிக்கக்கூடாது, நாராயணனை தியானிக்கணும் அப்படின்லாம் நாராயணத்தில் சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி இவாளெல்லாம் இப்போ ஹரிஹரன் எல்லாமே சுத்திர தெய்வம் ஆயிடுறா தேவிக்கு முன்னாடி. அதனால் இவா என்ன பண்ணுறா, மந்த சித்தாக மந்த புத்தி உடையவர்களாக இருந்து கொண்டு உன்னுடைய பரமமான அந்த பிரபாவத்தை அறியாதவர்களாக விஷ்ணுவையும் இது சிவனையும் இவர்கள் தியாயந்தி துதிக்கிறார்கள். ஞாதம் மயா அத்ய ஜனனி, எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நீ தான் டாப்பு. ஸோ எனக்கு மயா அத்ய ஞாத்தம், எனக்கு இன்று புரிந்தது. பிரகடம் பிரமாணம், வெளிப்பட்ட பிரமாணம், உன்னோட ப்ரூஃபு எனக்கு நன்னா தெரிஞ்சு கொடுத்து. எத் விஷ்ணுவும் அப்படி அப்பேற்பட்ட விஷ்ணு, எல்லாரும் தியானிக்கக்கூடிய அந்த விஷ்ணுவும் அதிதராம் விவசக, சொல்ல முடியாத ஒரு தன்வசம் இன்மை, அதிதரம்னு ரொம்ப ரொம்ப தன்வசம் இல்லாமல் அத ஷேத்தே அப்படியே யோக நிதியில் தூங்கிட்டு இருக்காரே, அதனால நீ தான் இருக்கிறதுலே பெரியவள்னு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சுது. जानन्ति येन तव देवि परप्रभावं ध्यायन्ति ते हरिहरौ अपि मन्दचित्ताः ज्ञातं मया अद्य जननी प्रकटं प्रमाणं यद्विष्णुको अपि अतितरा विवशः अतशेते सिन्धु उद्भव अपि न हरिं प्रतिबोधितुं वै शक्तापतिं तव वशानुगम् अद्य शक्त्या मन्ये त्वया भगवती प्रसभं रमापि प्रस्वापिता न बुबुदे विवशीकृता इव. சிந்து உத்பவா நெடில் போட்டுவா. சிந்து அதாவது கடலில் தோன்றிய லக்ஷ்மி கூட, உத்பவா அப்படி லக்ஷ்மி கூட ந ஹரிம் பிரதிபோதித்தும் வை, அவளால் கூட இந்த விஷ்ணுவை எழுப்ப முடியலையே. விஷ்ணு அந்த அவளுடைய ஒரே அர்த்தாங்கினியாக இருக்கக்கூடியவள் இல்லையா ரமாங்கிறவள். ஸோ அவளால் கூட அந்த ஹரியை, இந்த பகவானை விஷ்ணுவை பிரதிபோதித்தும் ந, அவளால் எழுப்ப முடியலை. ந சக்தா, அவளால் முடியலை. பதிம் தன்னுடைய கணவனை, தவ வசானுகம் அத்ய சக்தியா. ஸோ அந்த சக்தி அவளுடைய சக்தி, அந்த சக்தி அவளுக்கு யூஸ் ஆக மாட்டேங்கிறது. ஏன்னா உன்னுடைய வசத்தில் இருக்கார். உன்னை மீறிய சக்தி அவளுக்கு கிடையாது. ஏன்னா எல்லா சக்திகளும் இந்த விஷ்ணுவோட மனைவியோ சிவனோட மனைவியோ எல்லாருமே தேவி, அந்த பிரதான தேவியிட்டிருந்து வர சக்திகள் தான். அவளோட ஒரு அம்சம் தான் இந்த சக்திகள் எல்லாம். அதனால் அவளுடைய சக்தியால் உன்னுடைய வசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹரியை எழுப்ப முடியவில்லை. மன்யே துவயா பகவதி பிரசபம், பிரசபம்னா பலாத்காரமாக நீ அப்படி ஆக்கிரமிச்சிருக்காய் பகவதி. ஹே பகவதி, உன்னால் அப்படி ஆக்கிரமிக்கப்பட்டதுனால ரமாபி அந்த லக்ஷ்மி கூட பிரஸ்வாபிதா ந புபுதே. ஸோ அவளும் தூங்க வச்சு அவளையும் தூங்க பண்ணிட்டே நீ. ஸோ அந்த சக்தியும் இப்போ அந்த சக்தியும் தன் செயலின்றி அவளும் இந்த ரமாவும் தூங்கிட்டு இருக்கா. இப்போ பிரஸ்வாபிதா ந புபுதே, அவள் தூங்க பைக்கப்பட்டவளாக அறியவில்லை. விவசீகிருதா இவ, தன்வசம் இல்லாதவள் போல அவள் இருக்கா. ஸோ அந்த சக்தியும் ஆக்சுவலாக சக்தி, எல்லா சக்திக்குமே ஒரு சேத்தனம் உண்டு, ஒரு எழுப்புற சக்தி உண்டு. அந்த அம்சமாக இருக்கக்கூடிய சக்திக்கும் அந்த ஆனால் நீ அவளையும் ஆக்கிரமித்து அவளையும் படுக்க வச்சுட்ட போல இருக்கேம்மா அப்படிங்கிற. सिन्धु उद्भवा अपि न हरिं प्रतिबोधितुं वै शक्तापदिं तव वशानुगाम् अद्य शक्त्या मन्ये त्वया भगवती प्रसभं रमापि प्रस्वापिता न बुबुदे विवशीकृता इव. धन्याः ते एव भुवि भक्तिपराः तव अङ्ग्रौ त्यक्त्वा अन्यदेव भजनं त्वयि लीनभावाः कुर्वन्ति देवी भजनं सकलं निकामं ज्ञात्वा समस्तजननी किल कामधेनुम्. தன்யாக தே, ரொம்ப தன்யமானவர்கள், கொடுத்து வச்சவர்கள். யார்? பக்திபராக தவாங்கிரவ் தேவி, உன்னை யார் உன் காலடியில் காமாட்சி காமாட்சின்னு எத்தனையோ ஸ்ரீவித்யா உபாசகர்கள் மட்டுமில்லை, நிறைய பேர் தேவியை கும்பிடுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸோ காமாட்சி காமாட்சின்னு வாயை திறந்தா நம்ம ராமா ராமா சொல்கிற மாதிரி அவள் காமாட்சி காமாட்சின்னு கூப்பிட்டுருப்பா. ஸோ அந்த மாதிரி உன்னுடைய காலடியில் பக்திபராக ரொம்ப பக்தியோடு யார் இருக்கிறார்களோ பூமியில், பூமியில் இருக்கக்கூடிய அவள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கா. தெக்துவா அந்நிய தேவ பஜனம், அவள் என்ன பண்ணுறா, மற்ற தெய்வங்களெல்லாம் விட்டுட்டு எப்போதும் காமாட்சி உபாசகர்களாக தேவி உபாசகர்களாக இருக்கா. தொயி லீன பாவாக, அப்படியே தன்னுடைய பாவம் பக்தி எல்லாம் உங்ககிட்டயே செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். லீனமாக உன்னையே உனக்குள்ளேயே அப்படியே ஆட்பட்டிருக்கிறார்கள். சமஸ்த ஜனனியும் கில காமதேனும், நீ என்ன பண்ணுற, எல்லாருக்கும் அம்மா, சமஸ்த எல்லா ஜீவர்களுக்கும் ஜந்துக்களுக்கும் எல்லாம் நீ அம்மா. காமதேனு, கெட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் காமதேனுவாக இருக்க நீ. அப்படிப்பட்ட காமதேனும் என்று ஞாத்வா என்று அறிந்த அவர்கள் குர்வந்தி தேவி பஜனம், அவன் என்ன பண்ணுறா, தேவியே பஜிக்கிறான். தேவி ஒன்றையே தான் பஜிக்கிறாவாலாம். சகலம்
நிகாமம். நிகாமம்னு எது அது வேணும் இது வேணும் கேட்கவே வேண்டாம், ஏன்னா கேட்காமலே நீ கொடுத்துருவாய். அதனால நிகாமம் சகலம் கேட்காமலேயே கொடுக்கக்கூடியவள், அதனால உன்னையே எல்லாரும் பஜிக்கிறார்கள். மேம் இந்த லீன பாவாங்கிறது டிபெண்டன்ட்டா இருக்கிறது. தன்யாதே தன்யாகாதே புயேவ புவி பக்தி பராகா தவம் அத்தவ அம்க்ரௌ தக்வா அன்யதேவ பஜனம் வைலீன பாவாகா குர்வந்தி தேவி பஜனம் சகலம் நிகாமம் யாத்வா சமஸ்த ஜனனே கில காமதேனும். காந்தி கீர்த்தி சுப விருத்தி குணாதயः தே विष्णुः गुणाः तु परिहृत्य गताः क्व च अद्य बन्दीकृतः हरिः असौ ननु निद्रया अत्र शक्त्या तवैव भगवती அதிமானவத்யாः. இந்த மேலே முதல்ல குணங்கள் அடுக்கிறார், விஷ்ணுவோட குணங்களை அடுக்கிறாருங்க. பகவான் விஷ்ணுவுக்கு வந்து புத்தி உண்டு, காந்தி அவருக்கு எல்லாரையுமே தன்வசப்படுத்துறதுக்குள்ள காந்தி உண்டு, அவருக்கு அட்ராக்டிவ் அந்த பவர் இருக்குது அவருக்கு. கீர்த்தி அவருக்கு எல்லையில்லாத புகழ் இருக்குது அந்த விஷ்ணுவுக்கு. சுபவிருத்தி அதாவது அவரோட நடவடிக்கை எல்லாமே நல்லோரை காப்பதற்காக தான் வருவார், சாதுனாம் ரட்சணம் தானே அவரோட வேலையை. ஸோ அப்படிப்பட்ட விருத்தி உடையவர் அந்த விஷ்ணு. அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் குணாதயக தேன அவைகள், அந்த குணங்கள் எல்லாமே விஷ்ணோஹோ குணாகா தூ, அந்த விஷ்ணுடைய குணங்கள் எல்லாம் என்ன பண்ணித்தான் பரிகிருத்திய அந்த விஷ்ணு விட்டுவிட்டு அத்திய கதாகா எங்கே போயிடுது. ஸோ இப்போ என்னை காப்பாற்றணும், நான் இங்கே கஷ்டப்பட்டு துக்கத்தில் இருக்கேன், என்னை காப்பாற்றணும் அந்த புத்தி அவருக்கு தான் உண்டு, சுபவிருத்தி உண்டு. என்ன நான் சாது, என்னை ரட்சிக்கணும். அந்த குணங்கள் பகவான்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாம் எங்கே போயிடுது, நீ அவரை இப்படி தூங்க பண்ணிட்டேம்மா. ஸோ கதா அத்யா இன்னைக்கு எங்கே போயிடுது. பந்தீகிருதக ஒன்னால் ஜெயிலில் போடப்பட்ட மாதிரி இருக்கார் அவர், அப்படி தூங்கிட்டு இருக்கார். ஸோ பந்தனம்னு சொன்னால் ஜெயிலில் போடுறது. ஸோ அப்படி ஜெயிலில் போட்ட மாதிரி நீ அவரை வச்சிருக்க. ஹரிஹி அசௌ இந்த விஷ்ணு நனு நித்ராய தூக்கங்கிற அந்த ஜெயிலில் அவரை போட்டு வச்சுட்டேம்மா. இந்த அங்கே தவைவ சக்தியா உன்னுடைய சக்தி பிரமாதமாக இருக்குது. அந்த குணங்கள் எல்லாமே அவர்களது வெளிப்படாத மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. பகவதி அதிமானவத்தியா, மானம்னா அளவுன்னு ஒரு அர்த்தம், மானம்னா அளவு ஒன்று அர்த்தம், இன்னொன்று கௌரவம்னு அர்த்தம். ஸோ அதிமானவத்தியான அந்த அளவுக்கு மீறிய ஒரு சாமர்த்தியம் உடையவள், அளவுக்கு மீறிய சக்தி உடையவள். அதனால அவருடைய குணங்கள் எல்லாம் வெளிவராதபடி அவரை தூக்கத்தில் நீ ஆழ்த்தியிருக்கே. காந்தி கீர்த்தி சுபவிருத்தி குணாதயः தே விஷ்ணுர்குணாः து பரிஹ்ருத்ய கதாः வச அத்ய பந்தீகிருதோ ஹரிः அசௌ நனு நித்ரயா அத்ர சக்த்யா தவ ஏவ பகவதி அதிமானவத்யாः. त्वं शक्तिः एव जगताम् अखिल प्रभावा तन्निर्मितं च सकलं खलु भावमात्रं त्वं क्रीडसे निज विनिर्मित मोहजाले नाट्ये यथा विहरते स्वकृते नटो वै. தொம் சக்தி ஏவ ஜெகதாம், நீ தான் ஜெகத்துக்கெல்லாமே சக்தி, சக்தியை கொடுக்கக்கூடியவள் நீ. அகில பிரபாவா, எல்லா பிரபாவம் உங்ககிட்ட இருக்கு. சகல பிரபாவங்கள், பிரபாவன மகிமையெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. தொன்னிர்மித்தம் ச சகலம், உன்னாலேயே நிர்மாணிக்கப்பட்டிருக்குது உலகமே. நீ தான் நிர்மாணம் பண்ணியிருக்காய், நீ தான் சிருஷ்டி பண்ணியிருக்காய். கலு பாவமாத்திரம்னா எல்லா பாவங்களும் இங்கே சுகம் துக்கம் வேதனை எல்லாம் அனுபவிக்கிறோமே, நம்ம அனுபவிக்கிற பாவங்கள் எல்லாமே உன்னாலேயே சிருஷ்டிக்க பண்ணப்பட்டது. தொம் கிரீடசே, நீ ஆனால் இதில் உட்காந்து நீ விளையாடிட்டு இருக்கேம்மா. நிஜ விநிர்மித்த மோகஜாலை, நீ உன்னாலேயே ஏற்பட்ட இந்த ஜகத்தில் வந்துட்டு நீயே விளையாடுறாய். துவயா நிஜன தன்னால் நிர்மித்த நன்றாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த மோகமான ஜாலம், இது மோகஜாலமான உலகம், இது ஒரே எல்லாரையும் மயக்கிவிடும் ஆளுகளை. அப்படிப்பட்ட மோகஜாலமான உலகத்தில் நீ விளையாடிட்டு இருக்கம்மா. எப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஸ்வாக்கிருத்தே யதா நடக விகரத்தே நாட்டியே, அதாவது தானே ஒரு நாடக மேடை ஏற்படுத்தி அந்த நாடகத்தில் தானே நடிகனாகி ஒருத்தர் அந்த நாடகத்தில் நடிக்கிற மாதிரி ஸோ தானே உண்டாக்குறான். ஸ்வாக்கிருத்தே, தன்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடக அரங்கத்தில் ஒரு நடிகன் எப்படி நடிக்கிறானோ அதை மாதிரி நீ இங்கே நடிக்கிறாய். तं क्रीडसे निज विनिर्मित मोहजाले नाट्ये यथा विहरते स्वकृते नटो वै. विष्णुः त्वया प्रकटितः प्रथमं युगादौ
दत्ता च शक्तिः अमला खलु पालनाय त्रातं च सर्वम् अखिलं विवशीकृतः अद्य यद्रोचते तव तथा अम्ब करोषि नूनम्. ஸோ விஷ்ணுகு துவயா பிரகடிதக, உன்னால தான் விஷ்ணுவே உண்டாக்கப்பட்டார். ஸோ விஷ்ணு தான் முதல்ல வெளிப்பட்டார் உங்ககிட்டருந்து. பிரதமம் யுக ஆதவ், முதல் யுக ஆரம்பத்தில், கிருதயுக ஆரம்பத்தில் விஷ்ணுவை நீ தான் படைச்சாய். ஒரு நாள் வெளிப்பட்டார் அவர், பிரகடனம் பண்ணுறது வெளிப்பட்டுருது. தத்தாச்ச சக்தி, எல்லா சக்தியும் அவருக்கு கொடுத்தேன், நீ தான் கொடுத்த. அவருக்கு வேணுங்கிற சக்தியெல்லாம் கொடுத்து, அமலான குற்றமற்ற சக்திகளெல்லாம் அவருக்கு கொடுத்து, தத்தான கொடுக்கப்பட்டதாக. கலு பாலனாய, எதுக்கு? ரட்சிக்கிறதுக்கு. ஸோ அவரை ரட்சிக்கணுங்கிறதுனால அவருக்கு அந்த ரட்சிக்கக்கூடிய சக்தி எல்லாம் அவருக்கு நீ கொடுத்த, எல்லா சக்தியும். இங்கே திராத்தம் ச சர்வம் அகிலம். ஸோ அவர் என்ன பண்ணார்? எல்லா உலகத்தை எல்லாம் காப்பாற்றினார். திராத்தம் அவரால் காப்பாற்றப்பட்டது. விவசீகிருத்தக அத்திய. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? காப்பாற்றணும், என்ன காப்பாற்றுன்னு கூப்பிட்டுருக்கேங்க, அவர் எந்திருக்க மாட்டேங்கிறார். அதனால் இப்போ தன்வசம் இல்லாமல் அவர் ஆக்கப்பட்டு விட்டார் இன்றைக்கி. மற்றபடி அவரை ஒழுங்காக பூனத்தை காப்பாற்றிட்டு தான் இருந்தார். இன்றைக்கி இந்த பிரளய ஜலத்தில் படுத்துட்டு இருக்காரு, யோக நிதிரில் ஆட்பட்டு கீழே படுத்துட்டு இருக்காரு உன்னோட இதில் ஆக்கிரமிப்பில். அதனால இன்றைக்கி அவர் விவசமாக இருக்கார், தன்வசம் இல்லாமல் இருக்கிறார். எத்ரோச்சதே ததா அம்ப தவ ததா அம்ப. அம்மா உனக்கு எது பிடிக்கிறதோ, எது உனக்குடைய விருப்பமோ, கரோஷி நூனம், நீ அதை செய்வேம்மா, உனக்கு சாமர்த்தியம் இருக்குது, நீ தூக்கம் வைக்கணும்னு நினச்சிட்டாய், தூக்கம் பண்ணிட்டாய், அவ்வளோதான் அப்படிங்கிற. विष्णुः त्वया प्रकटित प्रथमं युग आदौ दत्ता च शक्ति अमला खलु पालनाय त्रातं च सर्वम् अखिलं विवशीकृत अद्य यत्रोचते तव तदा अम्ब करोषि नूनम्. सृष्ट्वा अत्र मां भगवती प्रविनाशितुं चेत् न इच्छास्ति ते गुरुदयां परिहृत्य मौनम् कस्मात् इमौ प्रकटितौ किल कालरूपौ यद्वा भवानि हसितुं नु किम् इच्छसे माम्. ஸோ சிருஷ்டுவா மாம், நீ தான் என்னை சிருஷ்டி பண்ணியிருக்காய். மாம் சிருஷ்டுவா, என்னை நீ சிருஷ்டி பண்ணிவிட்டு பகவதி பிரவிநாசித்தும் நாச்சேத். ஸோ என்னை நாசமாக்கணும்னு நீ ஆசைப்படலை அப்படின்னு நினச்சியானால், இப்போ நான் வந்து போகிறேன், இப்போ இவா கையில் மாட்டின்ட்டு நான் சாக போகிறேன், ஆனால் என்னை காப்பாற்றணும்னு நீ நினச்சியானா, நான் நாசமாகக்கூடாது அப்படின்னு நீ உனக்கு அந்த இச்சை இல்லை என்றால், ஸோ நான் நாசமாகணுங்கிற இச்சை உனக்கு இல்லை என்றால், குரு தயாம், என்கிட்ட தயை காட்டுமா. பரிகிருத்திய மௌனமாக இருக்கே, நான் இவ்வளோ நாள் உன்னை ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கேனே, கூட்டுகிட்டே இருக்கேனே, நீ மௌனத்தை விட்டுட்டு வா, வெளியில் வா. ஸோ கஸ்மாத் இமவு பிரகடித்தவு, எங்கேருந்து வந்தா இவா ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பேரும் நிற்கிறாளே, இந்த மது கைடவர் ரெண்டு பேரும் எங்கேருந்து வந்தா இவா, எவற்றிலிருந்து வந்தா? பிரகடித்தவு கில கால ரூபி மாதிரி இருக்கா, என்னை கொல்றதுக்கு மாதிரி இருக்கா, காலன் எம்ம நாட்டமாக இருக்கா இவா ரெண்டு பேரும். எத்வா பவானி ஹசித்தும் நூ கிம் இச்சசேமாம், இல்லை என்னை வேடிக்கை பார்த்துட்டு விளையாட விரும்புறியாமா. ஹசித்தும்னு கேலி பண்ணுறதுக்கு, என் மாம் ஹசித்தும், என்னை பார்த்து கேலியாக சிரிக்கிறதுக்கு வேண்டி நீ இவா ரெண்டு பேரும் உற்பத்தி பண்ணியிருக்கியாமா. எப்படி வந்தா இவா ரெண்டும்? கிம் இச்சசே, உனக்கு அதுதான் விருப்பமா என் கூட விளையாடுறதுக்கு, கேலி பண்ணுறதுக்குன்னு கேட்குறேன். परिहृत्य मौनं कस्मात् इमौ प्रकटितौ किल कालरूपौ यद्वा भवानि हसितुं नु किम् इच्छसे माम्. ज्ञातं मया तव विचेष्टितम् अद्भुतं वै कृत्वा अखिलं जगत् इदं रमसे स्वतन्त्रा लीनं करोषि सकलं किल मां तथैव हन्तुं त्वम् इच्छसि भवानी किम् अत्र चित्रम्. ஸோ உன்னுடைய விசேஷ்டிதம்னா தேவியோட லீலை, விளையாட்டு. ஸோ அந்த உன்னுடைய சேஷ்டை, அதை வந்து மயா என்னால், தவ விசேஷிதம்னா உன்னுடைய விளையாட்டு, அற்புதமான விளையாட்டு. அது எல்லாமே உன்னுடைய அற்புதமான விளையாட்டு, யோக நிதிரில் ஆழ்த்துறது எல்லாமே ஒரு பெரிய விளையாட்டு தான் உனக்கு. ஸோ மை ஞாத்தம், எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டது. கிருத்வா அகிலம் ஜெகதிதம், இந்த உலகத்தெல்லாம் படைச்சிட்டு ரமசே சுதந்திரா, உனக்கு சுதந்திரம், நீ இஷ்டம் போல் எப்படி வேணால் இருக்கலாம், நீ சுதந்திரமானவள். அதனால இந்த உலகத்தை எல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து நல்ல ஜாலியாக சுதந்திரமாக ரமசேன்னு ஆனந்தமாக ரவிச்சுட்டு இருக்க. ஓ விஷ்ணு தூங்கட்டும், பிரம்மா கஷ்டப்படுறாரா படட்டும், அப்படி பார்த்துட்டு இருக்க போல் இருக்கு. லீனம் கரோஷி சகலம் கில. ஸோ நீ என்ன பண்ணுற, எல்லாத்தையும் வேண்டாங்கிற சமயத்தில் அப்படியே ஒடுக்கிடுற. இப்போ விஷ்ணுவோட வயதுக்குள்ளே சகல ஜந்துக்குள்ளே அடக்கி வச்சுருக்கா. ஸோ இதெல்லாமே தேவியோட காரியம். திரோதானம்னு பேர் இல்லையா, பிரளய ஜலத்தில் அந்த ஜீவர்களெல்லாம் இல்லாமல் போலே, அது இல்லைங்கிறதே இல்லை.
ஸோ அதனால அந்த ஜீவர்களெல்லாம் இப்போ சூஷ்ம வடிவில் உள்ளே இருக்கா கிருஷ்ண விஷ்ணுவோட வயிற்றில். அதெல்லாம் நீ தான் பண்ணுற. ஸோ லீனம் கரோஷி சகலம், நீ படைச்ச எல்லாத்தையும் அப்படியே லயம் பண்ணி உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சு மாம் ததைவ ஹந்தும் தொம் இச்சசி, அது மாதிரி என்னை இப்போ கொல்றதுக்கு நான் நீ விரும்புறியாமா பவானி? கிமத்திர சித்திரம், இப்போ இது ஒன்றும் விசித்திரம் கிடையாது, உன்னால் எதுவுமே முடியும், நீ எல்லாம் பண்ணக்கூடியவள். அதனால நீ உன்னோட விருப்பம் என்ன வந்து இவாளை வச்சு கொல்லணும்னு நினைக்கிறியா? அப்போ அதுவும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னால் அது முடியும் அப்படிங்கிற. ஞாதம் மயா தவ விசேஷ்டிதம் அத்புதம் வை கிருத்வா அகிலம் ஜகத்இதம் ரமசே ஸ்வதந்திர லீனம் கரோஷி சகலம் கில மாம் ததைவ ஹந்தும் த்வம் இச்சசி பவானி கிம் அத்ர சித்தம் காமம் குருஷ்வ வதம் அத்ய மமைவ மாதः துக்கம் நமே மரணஜம் ஜகதம்பிகே அத்ர கர்த்தா த்வயா ஏவ விஹிதः பிரதமம் ச அயம் दैत्य आहतः अतमृत इति आयशः गरिष्ठम्. ஓகே, தேங்க்யூ. காமம் குருஷோதம் மத்திய மமைவ மாதகா, அம்மா என்னை கொண்டுடு. பிரம்மா சொல்கிறார் இப்போ, மாதகா அம்மா மமைவ வத மத்திய, என்னுடைய சாவ நீ பண்ணிடு, வதம் பண்ணிடு, காமம் குருஷ இஷ்டம் போல பண்ணிடுமா, எனக்கு வேண்டாம். துக்கம் நமே மரணஜம் ஜெகதம்பிகே அத்திர, எனக்கு வந்து மரணத்தினால் ஏற்படக்கூடிய துக்கமெல்லாம் பெருசு கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளே என்ன சொல்கிறா, நீ வேறு உடல் வேறுன்னு சொல்லும்போது எனக்கு அந்த துக்கமெல்லாம் கிடையாது. மரணஜம் துக்கம், மரணத்தினால் ஏற்படக்கூடிய துக்கம் எனக்கு எனக்கு கிடையாது. அம்மா ஜெகதம்பிகே அத்திர, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நீ கொண்டுடும். ஸோ துவயாயேவ விகிதகா பிரதமம் கர்த்தா, முதல்ல என்ன சிருஷ்டி பண்ணுங்கிற வேலையில் நீ தான் ஈடுபடுத்தினேன். ஸோ பிரதமம் கர்த்தா என்னது, சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியத்தில் என்ன தான் முதல்ல அப்பாயிண்ட் பண்ணேன், முதல்ல நீ தான் விகிதகா. ஸோ நீயே இப்போ வந்து வேண்டான்னு வைக்கான்னு வச்சுக்கோ, பரவாயில்ல, முதல்ல நீ என்ன சிருஷ்டிகர்த்தாவாக பண்ணினேன். சச்ச அயம், அப்படிப்பட்ட நான் தைத்திய ஆகத்தக அத மிருத்தக, ஸோ தைத்தியனால் கொல்லப்பட போகிறேன். இப்போ நீ கொல்லலையானா உங்கையால் சாகிறதே மேல்கிறார். இப்போ ஸோ தைத்திய இந்த அசுரர்களால் ஆகத்தக கொல்லப்பட்டால அத்தமிருத்தக அதிச்சத்தால் இது அயசக கரிஷ்டம், இது உனக்கு தான் கேவலமாட்டார். கரிஷ்டம்னு பெரிய ஆயசகன்னு அது புகழ் இன்மை, புகழ் இல்லாதது. ஆயசகன புகழ், ஆயசக புகழின்மை, இது உனக்கு தான் கேவலம். இவா வந்து நீ இருக்கும்போது இவா என்னை கொள்வது உனக்கு கேவலம், அதனால் நீயே என்னை கொண்டுடுன்ற. காமம் குருஷ்வ பதம் அத்ய மமைவ மாதः துக்கம் நமே மரணஜம் ஜகதம்பிகே அத்ர கர்த்தா த்வயா ஏவ விஹிதः பிரதமம் ச அயம் दैत्य आगत अतमृत इति अयसः गरिष्ठम्. उत्तिष्ठ देवी कुरु रूपम् इह अद्भुतं त्वं मां वा तु इमौ जहि यथा इच्छसि बालनीले नो चेत् प्रबोधय हरिं निहनोत् इमौ यः त्वत्सादय तत्साध्यम् एतत् अखिलं वेदिकमं न्यूपुरुमने एतत् अखिलं किल कार्यजातम्. உத்திஷ்ட தேவி எந்திரு, எங்கே விஷ்ணுக்குள்ளே உட்காண்டிருக்கா, விஷ்ணுவோட உடம்பெல்லாம் ஆக்கிரமிச்சுன்னு உட்காந்துருக்கா, எழுந்திருன்றார். உத்திஷ்ட தேவி எழுந்திரு, குரு ரூபம் மிக அத்புதம் துவம், ஒரு ரூபத்தோடு வா, வெளியில் வர வச்சா ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வாமா, அத்புதமான ரூபத்தோடு. மாம்பா தூ இமௌ ஜகி, ஒன்று என்ன கொல்லு, நீ வெளியில் வந்து முதல்ல என்ன மாம்பா ஜெகி என்ன கொல்லு, அல்லது வானா ஆர் இமௌ இந்த ரெண்டு பேர், இந்த மதுகைடவர் இருக்கிறாள் இவாளை கொல்லு, ஜெகி கொல்லு. யதா இச்சசி பாலலீலை, உனக்கு பாலலீலை, உனக்கு இதெல்லாம் விளையாட்டு, சின்ன குழந்தையோட விளையாட்டு இதெல்லாம். ஸோ அந்த பாலலீலையுடைய நீ யதா இச்சசி உன் இஷ்டம் போல பண்ணு. நோச்சேத்து பிரபோதய ஹரிம், இது ரெண்டும் நீ பண்ணலே வச்சுக்கோ, அந்த விஷ்ணுவையாவது எழுப்பி விட்டுடு. பிரபோதய ஹரிம் விஷ்ணுவை பிரபோதய, அவரை பிரபோதனம் பண்ணு, அவரையாவது எழுப்பு. நிகநேத்து இமௌ யக, நிகநேத்துனா இவர் கொல்வார், அந்த விஷ்ணு எழுப்பி விட்டு அவர் பார்த்துப்பார் அடுத்த வேலையை. ஸோ இவா ரெண்டு பேரையும் இமௌ இவர்கள் இருவரையும் நிகநேத்து யக, எந்த விஷ்ணு கொல்வாரோ அவரை நீ எழுப்பு.
त्वत् சாத்தியம் ஏதத் அகிலம் கில காரியஜாத்தம். ஸோ இந்த காரியம் எல்லாமே அகிலம் காரியம், இந்த எல்லா காரியமுமே ஒன்றால் தான் ஏற்பட வேண்டுமம்மா. முதல்ல நீ தான் இந்த காரியத்துக்கு வேண்டி எது இஷ்டமோ அது பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணுங்கிறாருங்க. தொத் சாத்தியம் உன்னால் தான் இதெல்லாமே செய்ய முடியுமம்மா. அகிலம் கில காரியஜாத்தம். இப்போ ஏற்பட்டிருக்கிற காரியம் என்ன காரியம்? இவா 2 பேரும் போகணும். அந்த இந்த ஏற்பட்டிருக்கிற காரியம் ஒன்றால் தான் அதை முடிக்கப்பட வேண்டும். देवी गुरु रूपम इह अद्भुतम त्वं मा पातु इमौ जहित्यता इट्टबाललीले नो चेत् प्रबोधय हरिं दिगनेत् इमौ यः तत्साध्यम् एतत् अखिलं किल कार्यजातम्. सूत उवाच एवं स्तुता तदा देवी तामसी तत्र वेदसा निसृत्य हरिदेहात्तु संस्थिता पार्श्वतः तदा. அவ்வளோதான். இப்போ சுதியை கேட்டு சந்தோஷமாயிட்டா. சூதர் இங்கே சொல்கிறார், யார் சவுனகாதி முனிவர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கார் கதையை. ஏவம் ஸ்துதா, இவ்வாறு ஸ்துதி பண்ணப்பட்ட அந்த தேவி தாமசி தேவின்றார். ஏன்னா நித்ரைங்கிறதே தமஸ் குணத்தோட அடிப்படையில் வரக்கூடியதான் நித்ரை. ஸோ அதனால் இந்த மாயாதேவி தாமசின்னு கூப்பிட்றார். ஸோ தாமசி தேவி இவ்வாறு எழுப்பப்பட்டு வேதசார் பிரம்மாவால் எழுப்பப்பட்ட அந்த தேவி ஹரி தேகாத்து நிஸ்ருத்திய, ஹரி தேகத்தை விட்டுட்டு எழுந்து வரா, ஒரு ரூபம் எடுத்துகிட்டு வராங்க. தேகத்துலேருந்து வெளிவந்தாள். நிஸ்ருத்தியான வெளிவந்து சம்ஸ்திதா பார்ஸ்வதகா ததா, சைடில் நிற்கிறா. இப்போ பார்ஸ்வதகா விஷ்ணுவோட சைடில் வெளிவந்து சம்ஸ்திதான ஷி ஸ்டுட், அங்கே நிற்கிறா. இப்போ एवं स्तुता तदा देवी तामसी तत्र वेतसा निश्रुत्य हरिदेहात्तु संस्थिता पार्श्वतस्तदा. त्यक्त्वा अङ्गानि च सर्वाणि विष्णोः अतुलतेजसः निर्गता योगनिद्रासा नाशाय च तयोः तदा. ஸோ விஷ்ணுவுடைய அங்கங்களெல்லாம் விட்டுவிட்டு, எல்லா அங்கத்துலேயும் அப்படி பரவி இருக்கா. அந்த அங்கங்களெல்லாம் மொத்தமாக விட்டுவிட்டு சர்வாணி அங்காணி, எல்லா அங்கத்தையும் விட்டுட்டு விஷ்ணுவுடைய அத்துல தேஜசகா, விஷ்ணு எப்பேற்பட்டவர்? இன்கம்பேரபிள் தேஜஸுடைய விஷ்ணு. அவருடைய தேகத்தில் இவள் இருந்ததுனால தான் அவர் இப்படி தூங்கிட்டு இருக்கார். இப்போ அவள் வெளிவந்துட்டான். ஸோ நிர்கதா யோகநித்ரி ஆகப்பட்டவள் வெளிவந்தாள். சா நாஷாயச்ச தயோகோ, அந்த 2 பேரையும் கொல்ல, தயோகோன்னு 2 பேர், அந்த 2 பேரையும் ததா சா நாஷாய, அவளால் கொல்லப்பட வேண்டும் என்று நினைச்சு அவள் இப்போ வெளியில் வரா. त्यक्त्वा अङ्कानि च सर्वाणि विष्णोः अतुलतेजसः निर्गता योगनिद्रासा नाशाय च तयोः तदा. विस्पन्दिता शरीरः असौ यदा जातः जनार्दनः दाता परमिकां प्राप्तः मुदं दृष्ट्वा हरिं ततः. ஸோ சரீரம் அப்படியே அசைஞ்சது இல்லையா? அவள் தேவி வெளியில் வரும்போது அவருடைய உடல் லேசாக அசைஞ்சு ஸ்பந்தனம்னா அசைவு. ஸோ அவரால் அது அசைக்கப்பட்டு யோகமாயா வெளியில் வரும்போது அந்த உடல் அசைக்கப்பட்டதுனால ஷரீரக அசௌ யார் ஜனார்தனக, இந்த ஜனார்தனன் என்ன பண்ணார்? ஜாத்தக முழிப்பு வந்துருத்தோ இருக்கு. ஸோ அவர் முழிப்பு வந்து எழுந்துக்கிறார். தாத்தா பரமிகாமுதம் பிராப்தக. ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் எழுந்திருந்தார்னு உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப ஆனந்தம். தாத்தான பிரம்மா பரமிகாம் முதம் பிராப்தக, ரொம்ப ஆனந்தப்பட்டார். திருஷ்டுவா ஹரிம் ததக, அப்படி எழுந்த விஷ்ணுவை பார்த்து பிரம்மா ஆனந்தப்பட்டார். विस्पन्दित शरीरो असौ तदा जातो जनार्दनः दाता परमिकां प्राप्तः मुदं दृष्ट्वा हरिं ततः. इति श्रीमद्भागवते महापुराणे 18 संहितायां तमस्कन्धे विष्णुप्रबोधो नाम 7मोऽध्यायः. देवी भागवते अथ सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 8मोऽध्यायः. ऋषयौचुः सन्देहः अत्र महाभाग कथायां तु महाद्भुतः वेदशास्त्रपुराणैश्च निश्चितं तु तदा बुधैः. அடுத்த 2 லைன் படிங்க. ब्रह्मा विष्णुश्च रुद्रश्च त्रयः देवाः सनातनाः न अतः परतरं किञ्चित् ब्रह्माण्डे अस्मिन् महामते. ஸோ இப்போ இந்த நைமிஷாரண்யத்தில் உள்ள ரிஷிகள் எல்லாம் அவளோட சந்தேகத்தில் ரிஷிகள் கேட்குறா, சூத பௌடாரிகிட்ட கேட்குறா. ஸோ
வேதசாஸ்திர புராணைஷ வேதமோ சாஸ்திரங்களோ புராணங்களோ நிஷ்சிதம் து சதா புதைஹி அவள் வந்து புதைகின பண்டிதர்கள் அதை படித்தவா வேதம் அறிந்தவர்கள் சாஸ்திரம் புராணம் அறிந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக என்ன சொல்கிறா பிரம்மா விஷ்ணு ருத்ரக இவா 3 பேரும் திரையக தேவாக சனாதனக எப்போவுமே இருக்கா ஸோ அவள் 3 பேரும் ரொம்ப சனாதன பிரம்மமாவை எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று பண்டிதர்கள்லாம் இதை அறிந்த பண்டிதர்கள்லாம் சொல்கிறாளே ந அதக பரதரம் கிஞ்சித் இவா 3 பேரை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாளேவா அத பரதரம்னு அதுக்கு மேலே யாரும் இல்லைன்னு சொல்கிறாளே பிரம்மாண்டே அஸ்மின் மகாமதே ஸோ இந்த பிரம்மாண்டத்திலேயே இவா 3ஐயும் தாண்டி ஒரு பெரிய சக்திங்கிறது எல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாளே இந்த மகாபாக ஹே சூத பௌராணிகரே மகாபாகியமுடையவரே கதாயாம் தூ மகா அத்புதக இந்த கதை ரொம்ப மகா அத்புதமாக போயிட்டு இருக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கதை எல்லாரையும் தாண்டி தேவி இருக்கா ஜனனி இருக்கா சொல்லிட்டு இருக்கேன் சந்தேக அத்திரா எங்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது அவளால் இவா 3 பேரை தாண்டி யாரும் இல்லையே சொல்லிட்டா நீங்கள் என்னவோ பெரிய எல்லாருக்கும் தாண்டி ஒரு தேவி இருக்கான்ற எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்றார் ரிஷிகள்லாம் சந்தேக அத்ர மகாபாக கதாயாம் மகா அத்புதः वेदशास्त्र पुराणैश्च निश्चितं तु सदा बुधैः ब्रह्मा विष्णुश्च रुद्रश्च त्रयः देवाः सनातनः न अतः परतरं किञ्चित् ब्रह्माण्डे अस्मिन् महामते சனாதனாகான் இருக்கு மேம் எனக்கு கரெக்ட் தான் சனாதனாக அதவா நான் சனாதனாக படித்தேன் சனாதனாக சனாதனாகான் படிச்சா இந்த டவுட் இருக்கு நான் மாத்திக்கும் தீர்க்க இல்லை ஓகே மாத்திக்கும் ब्रह्मा सृजति लोकान् वै विष्णुः पाति अखिलं जगत् रुद्रः संहरते काले यत्र त्रय एते अत्र कारणम् ஸோ பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணுறார் சிருஷ்டி கடவுளாக இருக்கார் லோகான்வை எல்லா லோகங்களையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணுறார் விஷ்ணுகு பாத்தி அகிலம் ஜகத்து விஷ்ணு எல்லா உலகத்தையும் ரட்சிக்கிறார் பாத்தின்னா ரட்சிக்கிறார்னு அர்த்தம் ஸோ ருத்ரக சம்ஹாரத்தை அவர் சம்ஹாரம் பண்ணுறார் எல்லாரையும் கொண்டு அப்படியே வயிற்றில் வச்சு விட்றார் விஷ்ணுவோட வயிற்றில் அப்படியே சம்ஹாரம் லயம் பண்ணிடுறார் அவர் காலே அந்த காலம் வரும்போது பிரளய காலம் வரும்போது த்ரயா ஏத்தே அத்திர காரணம் இவா 3 பேர் தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு 3 பேர் தான் காரணம் எல்லாம் ரிஷிகள் சொல்லிட்டு இருக்கா சூதரை பார்த்து ब्रह्मा सृजति लोकान् वै विष्णुः पाति अखिलं जगत् रुद्रः संहरते काले त्रय एते अत्र कारणम् एका मूर्तिः त्रयः देवाः ब्रह्म विष्णु महेश्वराः रजः सत्त्व तमोभिश्च संयुताः कार्यकारकाः ஸோ இவா 3 பேருமே 3 ஸ்வரூபமாக இருக்கா 3 தேவர்கள் ஏகா மூர்த்திக்குன்னு எல்லாரும் ஒரே மூர்த்தியாக ஆளாரின் ஒன்றுன்னு இப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா தேவாகா அப்புறம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராக இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா என்று சொல்லக்கூடிய திரையக தேவாகா 3 தேவர்களுமே ஒரே மூர்த்தியாகத்தான் இருக்கிறார்கள் ரஜா சத்வா தமோபிஷ்ச ஸோ எல்லாருக்குள்ளேயும் ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் 3 பேருக்குள்ளேயும் இருக்குது பிரம்மா ரஜோகுண ஸ்வரூபம்னு சொன்னால் கூட அவர்கிட்டே சத்துவகுணம் தமோகுணம் இருக்கும் முக்குணங்கள் வாய்ந்தவர்கள் எல்லா குணங்களும் உடைய மூர்த்திகள் தான் ஒரே மாதிரி மூர்த்திகள் தான் இவா 3 பேருமே ஸோ ரஜக சத்வ தமோபிஷ்ட சம்யுதாக சேர்ந்தவர்களாக காரியக்காரக்காக அந்த குணங்களை வைத்து தான் இவர்கள் காரியமெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ब्रह्म विष्णु महेश्वराः रजसत्त्वतमोभिश्च संयुताः कार्यकारकाः तेषां मध्ये हरिः श्रेष्ठः माधवः पुरुषोत्तमः आदिदेवः जगन्नाथः समर्थः सर्वकर्मसु இந்த 3 பேர்லையும் தேஷா மத்தியே இந்த 3 பேர் நடுலையும் பார்த்தோம்னா ஹரிதான் சிரேஷ்டமானவர் ஸோ நாராயணனோட அம்சமாக அந்த விஷ்ணு ஸோ ஹரிதான் சிரேஷ்டமானவர் மாதவகன்னு மாவை தரித்தவர் லக்ஷ்மியுடைய கணவர் புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடியவர் ஆதி தெய்வம் அவரே தான் ஜெகநாதன் ஜகத்துக்கெல்லாம் நாதன் சமர்த்தக ரொம்ப ஃபிட்டு சாமர்த்தியமுடையவர் ரொம்ப சமர்த்தமாக இருக்கக்கூடியவர் சர்வகர்மசு சமர்த்தக எல்லா காரியமும் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர் அந்த விஷ்ணு தான் இவர்கள் 3 பேர்லேயும் சிறந்தவர்ங்கிறார் ரிஷிகள் சொல்கிறா இப்போ माधवः पुरुषोत्तमः आदिदेवो जगन्नाथः समर्थः सर्वकर्मसु
न अन्यः को अपि समर्थः अस्ति विष्णोः अतुलतेजसः स कथं स्वापितस्वामी विवशः योगमायया. ஸோ இவரளவுக்கு வேறு யாருமே என்ன அந்யக வேறு யாருமே ந சமர்த்தக அஸ்தி யாருக்குமே சாமர்த்தியம் இந்த அளவுக்கு விஷ்ணுவோட சாமர்த்தியம் கிடையாது. ஸோ விஷ்ணுவும் அதுல தேஜஸக அதுலன்னு இன்கம்பேரபிள் கம்பேரபிள் முடியாது துலாம் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட தேஜஸுடைய விஷ்ணுவுடைய கூட யாருமே சாமர்த்தியமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சுவாமி சுவாபித்தக கதம் அவர் எப்படிப்பா தூங்க வைக்கப்பட்டார்? யார் சூதர்கள்ட்ட சூத பௌராணிகிட்ட கேட்குறார் ரிஷிகள். ஸோ அவரை கூட தூங்க பண்ணிட்டாரே, எப்படி தூங்க பண்ணா? விவசக தன்வசம் இல்லாமல் யோகமாயினால எப்படி தூங்க பண்ணப்பட்டார்? समर्थः अस्ति विष्णु अतुल तेजसः सकथं स्वापितः स्वामी विवशो योगमायया. क्व गतं तस्य विज्ञानं जीवतः चेष्टितं कुतः सन्देहः अयं महाभाग कथयस्व यथा शुभम्. ஸோ ஜீவத்தக உயிரோடு இருக்கார் விஷ்ணுன்னு போலே விஷ்ணுவோட காலம் ஒன்றும் முடியலே, விஷ்ணு ஜீவிச்சின்னு இருக்கார். அப்படி உயிரோடு இருக்கும்போது அவருடைய விஞ்ஞானம் அவருடைய அந்த ஸ்பிரிட்டு இருக்கே இல்லையா உள்ளுக்குள்ளே அந்த மெய்ஞானம் சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானம் அது எங்கே போச்சு? அவருடைய சேஷ்டிதம் குதக விஞ்ஞானம் கதம் தஸ்ய குவான எங்கே போயிடுது? அவருக்கு அறிவில்லாமல் போயிடுத்து தூங்கிண்டே கிடக்கார். இப்படி ஆட்டி படைக்கிற அளவுக்கு அவருடைய சேஷ்டை இல்லாமல் அப்படி ஜடமாட்டம் படுத்துட்டு இருக்கார். எல்லாம் எங்கே போச்சு? அவருடைய உயிரோடு இருக்கார் அவர் தான். அப்படி இருக்கும்போது எப்படி போச்சு? சந்தேகம் அயம் மகாபாகா, எங்களுக்கு இது பெருத்த சந்தேகமாக இருக்குது. அவர் ஏன் இப்படி தூங்கி கிடந்தாருன்னு புரியல எங்களுக்கு. கதையஸ்வ யதா சுபம், அந்த சுபமான அது என்ன எங்களுக்கு சுபம் ஏற்படணும். இப்போ எங்களோட சந்தேகம் நிவர்த்தி ஆகணும். இப்போ சந்தேகத்தில் குழம்பி கிடக்கு எங்கள் மனசு, அதனால எங்களுக்கு சுபம் ஏற்படணுமானா அந்த கதையை நீங்கள் சொல்லுங்கோ. ஜீவதக சேஷ்டிதம் குதக அப்படி படிங்க. ஓகே மேம். சேஷ்டிதம் காசா சக்திஹ புரா ப்ரோக்தாஹ யயா விஷ்ணுஹ ஜிதஹ பிரபுஹ குதோ ஜாதா கதம் சக்தா கா சக்திஹ வத சுப்ரதா. சுப்ரதான்னு கூப்பிட்றா சூத பௌராணிகரை. நல்ல விரதத்தை உடையவரே. இவருடைய விரதம் என்னது? எல்லா இடத்துலையும் போய் கதை சொல்கிறது. புராண கதைகள் எல்லாம் இவர்கிட்ட தான் ஒப்படைச்சார் வியாசர். புராண கதையை சொல்கிறதோட அத்தாரிட்டியை பௌராணிகர்கள்ட்ட ஒப்படைத்தார். அதில் இந்த சூத பௌராணிகர் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஸோ சுப்ரத விரதத்தை உடையவரே. காசா சக்தி, யார் அந்த சக்தி? இந்த விஷ்ணுவையே போட்டு படுக்க வச்சுட்டாளேவ. புரா புரோக்தா யயா விஷ்ணுஹு ஜிதக பிரபு, நீங்கள் வந்து சொல்லியிருக்கேன் விஷ்ணுவை ஜெயித்தாள். விஷ்ணுஹு விஷ்ணுவே ஜெயிச்சுட்டால் அந்த மாயேன்னு ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன் நீங்கள். பிரபுஹு அந்த சாமர்த்தியம் உடையவர், அந்த பிரபுஹு விஷ்ணுஹு ஜிதக பிரபுவான விஷ்ணு ஜெயிக்கப்பட்டார்னு சொல்லியிருக்கேன். இப்போ முன்னாடி சொன்னேன். இப்போ குதோ ஜாதா, அவள் எங்கேருந்து வந்தா? கதம் சக்தா, அவளுக்கு எப்படி இந்த பேர்பட பெரிய சக்தி அவளுக்கு இருக்குது? கா சக்திஹி, அவளுக்கு யாருடைய சக்தி? எந்த சக்தியாக அவளுக்கு இப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்குது அவளுக்கு? வதா சொல்லுங்கள் பிரதமுடையவரே. कासा शक्तिः पुरा प्रोक्ता यया विष्णुर्जितः प्रभुः कुतो जाता कथं शक्ता का शक्तिर्वद सुव्रत. यः तु सर्वेश्वरः विष्णुः वासुदेवः जगद्गुरुः परमात्मा परानन्दः सच्चिदानन्दविग्रहः. ஸோ எந்த விஷ்ணுவாகப்பட்டவர் எவராகப்பட்டவர்? சர்வேஸ்வரக, எல்லாருக்கும் ஈஸ்வரன். எல்லா காட்ஸ்லேயுமே அவர் தான் கிரேட்டு. அப்படிப்பட்ட விஷ்ணு வாசுதேவன் சொல்லக்கூடியவர், ஜகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர், பரமாத்மான்னு சொல்லப்பட்டவர், பரானந்தக எல்லா ஆனந்தத்துக்கூட எல்லையவர் இல்லையா? சச்சித் ஆனந்தம்னு சொல்லிடுறோம் அவரை. அப்படிப்பட்ட பரமானந்த ரூபி சச்சிதானந்த விக்கிரக, சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரகமாக மூர்த்தியாக இருக்கக்கூடிய அவர். यः तो सर्वेश्वरः विष्णुः वासुदेवो जगद्गुरुः परमात्मा परानन्दः सच्चिदानन्दविग्रहः सर्वकृत् स्रष्टा वीरजः सर्वगा शुचिः स कथं निद्रया नीतः परतन्त्रः परात्परः.
ஸோ பராத்பரக பரா அபரான்னு சொல்ல முடியா, பிரகிருதிக்கு மேலே உள்ள அந்த ஆத்மாக்கள், அதுக்கெல்லாம் தாண்டி அந்த பரான்னு சொல்லக்கூடிய பிரகிருதியெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த தெய்வம் பராத்பரக. ஸோ அந்த சர்வகிருத்து எல்லாத்தையும் தானே நடத்தக்கூடியவர் சர்வகிருத்து. சர்வபிருத்துன்னு எல்லாரையும் தரிக்கக்கூடியவர், தாங்கக்கூடியவர், எல்லாரையும் காரணமாக இருக்கக்கூடியவர். ஸ்ரஷ்டா, உலகத்தை சிருஷ்டி பண்ணுறார். அதாவது இவரை வச்சுண்டு பிரம்மாவுக்குள்ளே போய் அவரை தான் சிருஷ்டி பண்ணுறார். வீரஜக, எந்த குற்றம் குறையும் இல்லாதவர், குறையற்றவர். அகுண்டா அல்லது விக்குண்டான்னு சொல்லக்கூடும். அதனால தான் வைகுண்டானாலே விஷ்ணு குறிக்கும். ஸோ சர்வகக, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருப்பார். விராட்ட ரூபியா எங்குமே வியாபிச்சிருப்பார். சுச்சிகின சுத்தமானவர், சுத்த சத்துவ ரூபி அவர். ஸோ அப்படிப்பட்டவர். கதம், அப்பேற்பட்ட பகவான் கதம் நித்ரையா நீதக, அவர் எப்படி நித்ரைக்கு ஆட்பட்டார்? நித்ராவால் அவர் இழுத்து செல்லப்பட்டாரே, அடித்து செல்லப்பட்டார். தன்வசம் இல்லாமல் பரதந்திரக, ஒரு அடிமையாக. பராத்பரக, அப்படிப்பட்ட பரமாத்மா எப்படி இப்படி தூங்கினார்? एतत् आश्चर्यभूतः हि सन्देहः नः परन्तप छिन्दी ज्ञानासिना सूत व्यासशिष्य महामते. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. இந்த விஷ்ணு தூங்கினது எங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது, சொல்லுங்கன்ட்டு இப்போ ஆக மொத்தத்தில். ஸோ இது ஆச்சரியபூதமாக இருக்கா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சந்தேக நக, ரொம்ப சந்தேகமாகவும் இருக்குது. பரந்தப்பன்னு எல்லாரையுமே வாட்டக்கூடியவர். இது பிரம்மா அவர் அத்தாரிட்டி, அதனால அந்த மாயைக்கே அதிபதியாக இருக்கார். அவர் மாயையே அவர் கண்ட்ரோலில் இருக்குங்கும்போது அவர் பரந்தப்பான்னு சொல்கிறது தப்பே இல்லை. பரந்தப்பான எதிரிகளை வாட்டுபவரேங்கிற அர்த்தம். ஸோ இவர் எல்லாரையுமே தன் கைக்குள்ளே வைக்கிறதுனால பிரம்மாவாடி அந்த சூரபூதானியரே கூப்பிட்றாய்வா பரந்தப்பான்னு. ஸோ நார்மலாக ஒரு ராஜாவை கூப்பிடுவா பரந்தப்பான்ட்டு, இங்கே சூத பௌராணிகரையே பரந்தப்பான்னு கூப்பிட்றாய்வான். ஸோ அப்போ எல்லாருக்கும் மேலான ஒரு சக்தியாக இருக்கக்கூடியவர் சூதர், அதனால சொல்கிறாய்வான். சிந்தி ஞானாசினா, உங்களுக்கு ஞானம் நிறைய இருக்குது, ஏன்னா நீங்கள் வியாச சிஷ்யர். அது மட்டும் இல்லை, மகாமதி, நல்ல புத்திசாலி. அதனால ஹே சூத சிந்தி, எங்களுடைய இந்த சந்தேகத்தை வெட்டிவிடு, சந்தேகத்தை நீக்கி கொடுங்கள். एतत् आश्चर्यभूतः हि सन्देहः नः परन्तप सिद्धिन्दे ज्ञान असिना सूत व्यासशिष्य महामते. कः सुतोवाच कः सन्देहं विनत्ति एनं त्रैलोक्ये सचराचरे मुह्यन्ति मुनयः कामं ब्रह्मपुत्राः सनातनाः. இது யாருப்பா பட்ட முடியும்னுட்டார். என்னால் சந்தேகத்தில் என்னால் நீக்க முடியாதுன்ட்டார். ஸோ கக சந்தேகம் பினத்தி, ஏன்னா இந்த சந்தேகத்தை என்னால் தீர்க்கவே முடியாது. கக பினத்தி, யாரால் தான் முடிக்க முடியும், இந்த சந்தேகத்தை தீர்க்க முடியும்? திரைலோக்கே சராச்சரம், 3 லோகத்துலேயும் யாராலையும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட இந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஆன்சர்லாம் கேட்கக்கூடாது, அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்டன்ட்டார். அவ்வளோதான், நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் வேணும். சராச்சர, அந்த சராச்சரங்கள்லேயும் யாருமே இந்த சந்தேகத்தை வெட்ட முடியாது. முனையக, முனிவர்கள், அப்புறம் பிரம்மபுத்திராக, பிரம்மாவுடைய புத்திரர்கள், பிரஜாபதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், சனாதனாக, சனாதன பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த சனகாதி முனிவர்கள் கூட முஹ்யந்தி, காம முஹ்யந்தி, அவளுக்கு மோகம் அடைகிறார்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவளும் ட்ரை பண்ணுறா, அவளால் கூட புரிஞ்சுக்க முடியலை. ஆகவே உங்களோட சந்தேகத்தை வெட்டுறதெல்லாம் என்னால் ஆகக்கூடிய காரியம் இல்லை. नारदः कपिलः च एव प्रश्ने अस्मिन् मुनिसत्तमाः किं ब्रवीमि महाभागा दुर्घटे अस्मिन् विमर्शने. நாரதருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. கபிலர் சாங்கிய யோகத்தோட பிரவர்த்தா இல்லையா இவர் கபிலர். ஸோ கபிலர், நாரதர், பிரஷ்னே அஸ்மின், இந்த கேள்வியை கேட்டால் அவளுமே முனிசத்தமாக சிறந்த முனிவர்கள். நாரதெல்லாம் எப்பேற்பட்ட முனிவர். ஸோ அப்படி அவளுமே இந்த கேள்வியை கேட்டான முஹ்யந்தி, அவளுமே மோகம் அடைகிறார்கள், பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறா. கிம்ரவிமி மகாபாகா, அப்போ நான் என்ன சொல்லுவேன்? மகாபாகியமுடைய ரிஷிகளே, என்னாலே ஒன்றும் சொல்ல முடியாது. கிம்ரவிமி, நான் என்ன சொல்ல முடியும்? துர்கட்டே அஸ்மின் விமர்சனே, இதுக்கு சமாதானமே கிடையாது.
இதை ஒரு சமாதானத்தில் கொண்டு சேர்த்து விடுவாங்க. கடனான சேர்க்கறது சொல்லிருக்கோம் ஏற்கனவே. இது சேரவே சேராது, புத்திக்கே எட்டாது. ஸோ புத்தியால் இது ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு சேர்த்துப்படலாம், புத்தியை வச்சு இதை புரிஞ்சு விடலாம் அப்படின்னு பார்த்தா இது துர்கடகா, இது சேரவே சேராது, புத்திக்கு அப்பாற்பட்டது. அதனால் இது விமர்சனம் சொன்னால் இது விமர்சித்து அறியறது, விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அறியறது, இது அதுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே இது ரொம்ப சேராது, புத்தியிலே சேரவே சேராதுன்னு வெரி ஹார்டு. नारदः कपिलः च एव प्रश्ने अस्मिन् मुनिसत्तमाः किं ब्रवीमि महाभागा दुर्घटे अस्मिन् विमर्शने देवेषु विष्णुः कथितः सर्वगः सर्वपालकः यतः विराट् इदं सर्वम् उत्पन्नं सचराचरम्. ஸோ தேவேஷு தேவர்களில் விஷ்ணு ஸ்வர்கா சர்வபாலகா, சொர்க்கத்தை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர், சர்வபாலகா எல்லாரையும் பாதுகாக்கிறார்னு விஷ்ணு சொல்கிறோம். எல்லாரும் கத்தித்தகா சொல்லப்பட்டிருக்கிறார். எத்தகா விராட் இதம் சர்வம் உற்பன்னம். ஸோ விராட்ட ரூபமாக, அவருடைய விராட்ட ரூபமாக இருக்கக்கூடிய இதம்னா உலகம், உலகங்கள் எல்லாம் அண்ட சராச்சரங்களோடு சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ விஷ்ணு வந்து எல்லாரையும் காப்பாற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூதர் சொல்லிட்டு இருக்கார் இப்போ வரிசையா. சர்வகன ஓம்னி பிரசன்ட், ஓம்னி பிரசன்ட், எல்லா இடமும் இது இருக்கார் இல்லையா, நிலை பெற்றிருக்கார் இல்லையா. ஸோ அதான் விராட் ரூபி, சாரி சர்வகக. தேவேஷ்ணோ விஷ்ணுஹோ கதிதஹ சர்வகக சர்வபாலகக யதஹ விராட்டிதம் சர்வம் உத்பன்னம் சராச்சரம். ते सर्वे समुपासन्ते नत्वा देवं परात्परं नारायणं हृषीकेशं वासुदेवं जनार्दनम्. தேசர்வேன்னு அந்த தேவர்களில் இந்த விஷ்ணு இவ்வளோ கிரேட்டாக இருக்கிறதுனால அந்த தேவர்கள் எல்லாரும் உபாசந்தே, இவர் தான் உபாசிக்கிறார், எப்போது தியானம் பண்ணுறா. யாரா? விஷ்ணுவா. எப்படி தியானம் பண்ணுறான்னா நாராயணனாகவும். ஸோ நாராயணன் விஷ்ணுங்கிறது ரெண்டு வித்தியாசம் இல்லை. அவர் வந்து தனக்கு சிருஷ்டி பண்ணும்போது தானே தன்னை விஷ்ணுவாக பண்ணிட்டு தான் பண்ணுறார், ரட்சிக்கிற காரியத்தை பண்ணுறார் அவர், அவ்வளோதான். ஸோ நாராயணன் ஹிருஷிகங்களுக்கெல்லாம் ஈசனான் அந்த அவராக நினச்சி இந்திரியங்களுக்கோட அதிபதியாகவும், வாசுதேவனாகவும், வாசுதேவன கிருஷ்ண ரூபியாகவும், ஜனார்தனன் ஜனனுடைய பீடைகளை துடைப்பவராகவும், இப்படியெல்லாம் பராத்பரம் எல்லாருக்கும் மேலான அந்த தெய்வத்தை நத்வா வணங்கி அவர் அப்படியே தியானம் பண்ணி உபாசனை பண்ணிட்டே இருக்கா தேவர்கள் எல்லாரும். நாராயணம் ரிஷிகேஷம் வாசுதேவம் ஜனார்தனம் ததா கேச்சின் மகாதேவம் शङ्करं शशिशेखरं त्रिनेत्रं पञ्चवक्त्रं च शूलपाणिं वृषध्वजम्. ஸோ சில பேர் என்ன பண்ணுறா, சரி விஷ்ணுவை ரொம்ப டாப்பாக வச்சுக்க வேண்டான்ட்டு சிவனை கேச்சித். சில பேர் மகாதேவம் சங்கரம், மகாதேவனான சங்கரனை, சசிசேகரம் தலையில் சந்திரனை பிறை சந்திரனை உடையவரை, சசிங்கிறது சந்திரன். ஸோ சந்திரனை தலையில் உடைய அந்த சங்கரனை, திரிநேத்திரம் முக்கண்ணனான அவரை, பஞ்சவக்திரம் 5 முகம் இல்லையா, சிவனுக்கு 5 முகம் சொல்கிறோம். ஸோ 5 முகமுடையவரை, சூலபாணி கையில் சூலத்தை ஏந்தியவரை, விஷத்வஜம் விஷபம் அவருடைய கொடி, அவருடைய கொடியில் இருக்கக்கூடியதும் காளை, அவருடைய வாகனமும் காளை. ஸோ அப்படி விஷத்வஜத்தை உடைய அந்த சங்கரனை சில பேர் வந்து உயர்ந்த தெய்வமாக அப்படி கொண்டாடுறான். ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே வரப்போகிறது பார்த்தோம்னா விஷ்ணுவை கும்பிடுவா, சில பேர் வந்து சிவனை கும்பிடுவா, சில பேர் பார்த்தா சூரியனை கும்பிடுவா. அப்படி இந்த மதங்களும் வந்திருப்போம். ஷண்மத ஸ்தாபகர்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம சங்கராச்சாரியாரை. ஸோ ஒருத்தர் ஒரு லைனில் கும்பிட்டுட்டு இருக்கான். ததா கேச்சின் மகாதேவம் சங்கரம் சசிசேகரம் திரிநேத்ரம் பஞ்சவக்த்ரம் ச சூலபாணிம் ரிஷத்வஜம் ததா வேதேஷு சர்வேஷு கீதம் நாம்னா த்ரயம்பகம் கபர்தினம் பஞ்சவக்த்ரம் கௌரி தேஹ அர்த்ததாரினம். அதனால் எல்லா வேதங்களிலும் இவர் ரொம்ப உயர்மாக பாடப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுவை மாதிரி சிவனுக்கும் அப்படி உயர்வான திரையம்பகம்னு முக்கண்ணன் இல்லையா, 3 கண்கள். ஸோ 3 கண்களை உடைய அந்த சிவனை நாம்னா திரியம்பகம், அவனை திரியம்பகான்னு கூட்டு திரியம்பகம் யஜாமகேன்னு எல்லாம் சொல்கிறது வேதம். ஸோ அதனால அந்த முக்கண்ணனே அப்படி பாடியிருக்கு. கபர்தினம் கையில், கபர்தின்ங்கிறது என்னது, அந்த கபாலங்கள் எல்லாம் கையில் ஏந்திருக்கார், கபால ஓடுகள் எல்லாம். பஞ்சவக்திரம் 5 தலை உடைய அவரை, கௌரி தேக அர்த்ததாரினம் கௌரிக்காக தன்னுடைய பாதி உடலை கொடுத்தவர், அர்த்தநாரியான அவரை வேதங்களும் அவரையும் நன்னா பாடியிருக்கு.
तदा वेदेषु सर्वेषु गीतं नाम्ना त्र्यम्बकं खपर्दिनं पञ्चवक्त्रं गौरीदेह अर्धधारिणम् कैलासवासनिरतं सर्वशक्तिसमन्वितं भूतवृन्दयुतं देवं दक्षयज्ञविघातकम्. ஸோ சிவனோட அடைமொழிகள் தான் இதெல்லாம். கைலாச வாச நிரதம், எப்பொழுது கைலாசத்திலேயே குடிகொண்டிருக்கக்கூடியவர். சர்வசக்தி சமன்வித்தர், எல்லா சக்தியும் தனக்குள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவன். பூத விருந்தயுதம், பூதகணங்கள் இல்லையா, ஸோ பூதகணங்களோடு சேர்ந்தவர். ஸோ பூதகணங்களுடைய நாதர் இல்லையா அவர். பூத விருந்த, விருந்தான கூட்டம்னு அர்த்தம். ஸோ பூத விருந்த யுதம், பூதகணங்களுடைய கூட்டத்தோடு கூடியவர் தேவன், தேவனாகப்பட்ட சிவன். தட்ச யக்ஞ விகாதகம், தட்சனுடைய யாகத்தை நாசம் பண்ணினவர். ஸோ அப்படிப்பட்ட சிவன், சிவனோட அடைமொழி இதெல்லாமே. சர்வசக்தி சமன்விதம் பூதவிருந்தயுதம் தேவம் தட்சயக்ஞ விகாதகம். तथा सूर्यं वेदविदः सायं प्रातः दिने दिने मध्याह्ने तु मगाभागाः स्तुवन्ति विविधैः स्तवैः. ஸோ அடுத்து சூரியனை சொல்கிறார். சில பேர் என்ன பண்ணுறா, சூரியனை தெய்வமாக கொண்டாடுற இல்லையா. சாயம் பிராத்தக தினே தினே, காலையும் மாலையும் டெய்லி வேதவிதகன வேதத்தை அறிந்தவர்கள் சூரியனையும் கொண்டாடுறான். ஸோ ஏன்னா வேதத்தில் சூரியனே அவ்வளோ பெருசாக சொல்லியிருக்கு. அதனால் மத்தியான்ஹேத்து, காலை மாலை மட்டுமில்லை, மத்தியான நேரத்திலையும் மகாபாகாக, ஹே ரிஷிகளே, நைமிஷானத்தில் உள்ள ரிஷிகளே, ஸ்துவந்தி, சூரியனையும் ஆராதிக்கிறார்கள் சில பேர்லாம். விவிதைஹி ஸ்தவைஹி, பலவிதமான ஸ்தோத்திரங்களால் இந்த சூரிய பகவானை நிறைய பேர் அவரை பெரிய தெய்வமாக கொண்டாடுறவாளும் இருக்கா. सायं प्रातः दिने दिने मध्याह्ने तु महाभागाः स्तुवन्ति विविधैः स्तवैः. तथा वेदेषु सर्वेषु सूर्योपासनम् उत्तमं परमात्मा इति विख्यातं नाम तस्य महात्मनः. ஸோ அதனால் வேதங்கள் என்ன சொல்கிறதுன்னா, சூரிய உபாசனத்தை ரொம்ப உத்தமமாக சொல்லியிருக்கு. இன்றைக்கி கூட சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா நீங்கள் எதுவுமே செய்தால் பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்கிறது. இப்போ வேதம் முதல்ல என்ன சொல்கிறது, நீங்கள் சந்தியாவந்தனம் ஆதி காரியம், அது யார், பகவான் சூரியனை பற்றி தானே, காயத்ரி ஜபம் அது தானே, சூரியனோட உபாசனை தானே அது. ஸோ அதனால் அது ரொம்ப உத்தமமாக அந்த வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு. பரமாத்மா அப்படின்னே சொல்லியிருக்கு. பரமாத்மா சூரிய நாராயண பெருமாள் அப்படி தானே சொல்கிறோம். வெறும் சூரியனே சொல்கிறதில்ல, சூரிய நாராயணன் அப்படி தானே சொல்கிறோம். ஸோ பரமாத்மா இது விக்கியாத்தம், அப்படி புகழ்பெற்ற சூரியனே 3 வேதம் அப்படின்னே சொல்றோம் இல்லையா. ஸோ விக்கியாத்தம், புகழ்பெற்று, தத்யா அந்த சூரியனுடைய நாம மகாத்மனக. ஸோ பரமாத்மானே சூரியனுக்கே ஒரு பேரு. तदा वेदेषु सर्वेषु सूर्य उपासनम् उत्तमं परमात्मा इति विख्यातं नाम तस्य महात्मनः. अग्निः सर्वत्र वेदेषु संस्तुतः वेदवित्तमैः इन्द्रश्च अपि त्रिलोकेशः வருணச்ச ததா அபரஹ. ஸோ அது மாதிரி அக்னியை கொண்டாடுறது வேதங்கள். வேதங்கள் என்ன பண்ணுறது, சர்வத்ரா எங்கே பார்த்தாலும் அக்னிக்கு ஒரு பிரமாதமான இடத்த கொடுத்துருக்கு. சம்ஸ்துதக வேத வித்தமைகி, அந்த வேதம் அறிந்தவர்களாம் அந்த வேதத்தில் உள்ள அந்த அக்னியை சோஸ்திரம் பண்ணுறான். சம்ஸ்துதக அக்னி நல்லா சுதிக்கப்படுறான். யாக யஜ்ஞம் எல்லாத்துலேயுமே அவன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஸோ இந்திரஷாபி அதை மாதிரி இந்திரனை கும்பாடுறா. அபரக ததா அபரக, மற்றவர்கள் என்ன பண்ணுறா, இந்திரனை பெரிய தெய்வமாக கொண்டாடுறா. திரிலோக ஈஷக, 3 லோகத்துக்கு தான் அவன் தலைவன். ஸோ பூ புவகா சுவகா 3 லோகத்துக்கு தலைவனான இந்திரனை சில பேர் என்ன பண்ணுறா, வருணஷா, நம்ம என்ன பண்ணுறோம், மழை கிடைக்கலன்னு உடனே வருண ஜபம் பண்ணுறோம். ஸோ அப்படி வருண ஜபத்தையும் பண்ணுறோம். இப்படி எல்லாரையும் கும்பிட்டுருக்கோம். நம்ம பல தெய்வங்கள் இருக்கான்னு இப்போ சூதர் சொல்லிட்டு இருக்காருங்க ரிஷிகள்கிட்ட. इन्द्रश्च अपि त्रिलोकेशः वरुणश्च तथा अपरः. यथा गंगा प्रवाहैश्च बहुभिः परिवर्तते तथैव सर्वदेवेषु विष्णुः प्रोक्तः महर्षिभिः. ஸோ
யதா கங்கா பிரவாகம், அதாவது கங்கை வந்து பிரவாகிச்சுன்னு ஓடுறது. பகுபிகி பிரவாகைகி. ஸோ ஒரு கங்கை நதி பல பிரவாகங்களாக ஓடுறது இல்லையா. ஒரு இடத்துல மந்தாகினின்றோம், கீழே போகவதின்றோம், இங்கே இதுன்னு சப்தா முதல்ல 6ஆக பிரிஞ்சு தான் ஓடுறா, 7ஆக பிரிஞ்சு ஓடுறா கங்கை பகவானுடைய காலிலேருந்து வந்த போதே. ஸோ பகுபிகி பரிவர்த்ததை, அப்படி மாறி மாறி பல இடங்களில் பிரவாகமாக ஓடுறா. ஸோ ஆனால் மொத்தமே கங்கை தான். மேலேருந்து ஆரம்பிக்கிற வச்சே ஒரே கங்கையாக தான் கிளம்புறா. அப்படி 7 பிரவாகமாக அப்படி ஓடிட்டு இருக்கான்னு சொல்கிறோம். ததா ஏவ, அதே மாதிரி தான் இப்படி எல்லா தெய்வங்களையும் நான் லிஸ்ட்டு பண்ணினேன் இல்லையா. மேலே சூரியனே, அவர்ணனே, இந்திரனே, இப்படி எல்லா தெய்வங்களும் சர்வதேவேஷு, எல்லா தெய்வங்களிலும் விஷ்ணுகு புரோக்தகா மகர்ஷிபிகி, எல்லா தெய்வத்தையும் சொல்லும்போது கடைசியில் விஷ்ணு தான், விஷ்ணுவே இந்த ரூபங்களாக அவருடைய அம்சமாகத்தான் இவாள்லாம் இருக்கான்னு வேதம் சொல்லிவிடுறதுன்ட்டார். அப்புறம் மகர்ஷிகள்லாம் என்ன சொல்கிறா, எல்லாருக்குள்ளேயுமே அந்த விஷ்ணு தான் ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்லிடுது. அப்போ அந்த மகாவிஷ்ணு தான் இருக்கிறதுலே பெருசுன்னு திருப்பி அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் அவர். யதா கங்கா பிரவாகைஷ பகுபிஹி பரிவர்த்ததே ததா ஏவ சர்வதேவேஷு விஷ்ணுகோ ப்ரோக்தக மகர்ஷிபிஹி த்ரீணி ஏவ ஹி பிரமாணானி பட்டிதானி சுபண்டிதைஹி பிரத்யக்ஷம் ச அனுமானம் ச சாப்தம் சைவ திருத்தீயகம். ஸோ 3 பிரமாணங்களை சொல்கிறா. படித்தானின்னு இது நம்ம படிச்சிருக்கோம். சுபண்டிதைகி, அதை பண்டிதர்கள்லாம் படித்து சொல்கிறா. எப்படி அறிஞ்சிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு காரியத்தை அறிஞ்சிக்கணும்னா பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லுவாள். பிரமாணம்னா ப்ரூஃபு. ஸோ பிரத்யக்ஷ பிரமாணம். ஸோ கண்ணுக்கு நேராக தெரியறது அக்னி. அதுக்கு யாரையும் சொல்லணுமா, இங்கே அக்னி எரியறதுன்னு சொல்கிறது யாராவது சொல்ல வேணுமா, பிரத்யட்சமாக இருக்குது. அதனால பிரத்யட்ச பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அனுமானம்னா ஊகிக்கலாம். எப்படி ஊகிக்கிறது, ஒரு புகை மட்டும்தான் தெரியுது, அக்னி எரியறது நம்ம கண்ணுக்கு தெரியல, புகை மட்டும் தெரியுது, ஏதோ பில்டிங்லேருந்து வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே அக்னி இருக்குன்றோம். ஸோ அந்த புகை வந்து அனுமானிக்க முடியறது, நம்மளால் ஊகிக்க முடியறது. அந்த ஊகத்தினால வரக்கூடிய ப்ரூஃப் அது அக்னி இருக்குங்கிறதுக்கு அங்கே ஊகம் பண்ண முடியறது, ஏன்னா அங்கே புகை இருக்குது. ஸோ இப்படி அனுமான பிரமாணம், அனுமானத்தினால புரிஞ்சிக்க முடியறது, அப்படி ஒரு பிரமாணம் ப்ரூஃபு. சாப்தம் 3வது வேதம். இப்போ சொர்க்கம் முதலியவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன ப்ரூஃபு, வேறு யாரும் சொல்ல முடியாது, வேதம் சொல்கிறது. அதனால அது ப்ரூஃபு, வேதம் சொல்கிறது தான் ப்ரூஃபு. ஸோ அதனால் அந்த மாதிரி சில ப்ரூஃபுகள்லாம் இருக்குது. இப்படி பண்டிதர்கள் 3வதாக அந்த வேதத்தை பிரமாணமாக சொல்கிறார். அதனால் வேதம் வந்து விஷ்ணு எப்போ சொல்கிறதோ அப்போ விஷ்ணு எல்லா தெய்வங்களுக்குள்ளே அவருடைய அம்சம் இருக்கிறதுங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூதர். पठितानि सुपण्डितैः प्रत्यक्षं च अनुमानं च शाब्दं चैव तृतीयकम् चत्वारि एव इतरे प्राहुः उपमानयुतानि च अर्थापत्तियुतानि अन्ये पञ्चप्राहुः महादियः. சத்வாரின்னு சொல்லிட்டார். இப்போ அதாவது 4வதாக ஒன்று சொல்கிறாருங்க. பிராகுகு உபமான யுதானிச்ச, ஒரு உபமானத்தை சொல்லி இதை நீ நம்புறியானா அதையும் நீ நம்பு அப்படி சொல்கிறது. இப்போ இதுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு சிலந்தி வந்து வலையை பின்னுறது, சிலந்தி சிருஷ்டி பண்ணுறது, தான் பண்ணின வலையை தானே ஒடுக்கிக்கிறது, நல்லா நீ கண்ணால் பார்க்குறாய். இதை வச்சுட்டு பகவான் இப்படி தான் சிருஷ்டி பண்ணுறான்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உபமான வழியாக சொல்கிறது. ஸோ பகவான் சிருஷ்டி பண்ணி கேள்வி கேட்டுறேன். இந்த மாதிரி உபமானங்களனாலே சில பேர் சத்வாரி ஏவ இதரன்னு சில பேர் அப்படி சொல்கிறான். உபமானத்தை சொல்லி இதை வச்சுண்டு எப்படி பாலுக்குள்ளே நெய் இருக்குங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறேன், நீ அதை கடைஞ்சி பாலை தயிராக்கி, தயிர்லேருந்து அப்படியே வெண்ணெயாக்கி, வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறப்ப காட்டுறேன். அப்போ இந்த உபமானத்தில் வச்சு பகவான் வந்து எல்லாத்துக்குள்ளே நிறைஞ்சிருக்கார் அப்படி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி உபமானத்தை வச்சு சொல்லக்கூடியதை சில பேர் சொல்கிறா ப்ரூஃபாக. அது ஒரு ப்ரூஃபாக எடுத்து காட்டுறா. அர்த்தாபத்தி யுதானி, அர்த்தாபத்தின்னு சொல்லும்போது இங்கே பாம்பு கயிறுலாம் எடுத்துக்க வேண்டியதான். அந்த அர்த்தாபத்தின்னு அந்த பாம்பு கயிறாக தெரியுறது, கடைசியில் கயிறு தான் இருக்குது, பாம்பு இல்லை. இதெல்லாம் நெக்ஸ்ட் டே தெரியுறது இல்லையா. அதே மாதிரி ஒரு தங்கத்தில் நகையாக பார்க்குறேன், ஆனால் எல்லாத்துக்குள்ளே தங்கம் தான் ஊடி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன் இல்லையா. இது மாதிரி அர்த்தாபத்தி வழியாகவும் அன்யே சில பேர் சொல்கிறான். பஞ்ச பிராகுகு மகாதியாக, இப்படி நல்ல புத்திசாலிகள்லாம் பலவிதமாக அந்த ப்ரூஃபை எடுத்து காட்டுறா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அர்த்தாபத்தி வழியாகவும் இது வழியாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பகவானுடைய எக்ஸிஸ்டன்ஸு, அதே மாதிரி தேவியோடைய எக்ஸிஸ்டன்ஸையும் இருக்காங்கிறத இப்படி புரிஞ்சுங்கன்னு இன்டைரக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.
सप्त पौराणिकाश्चैव प्रवदन्ति मनीषिणः एतैः प्रमाणैः दुर्ज्ञेयं यद्ब्रह्म परमं च तत्. பௌராணிகர்னா புராணம் சொல்லக்கூடிய பௌராணிகர்கள். பௌராணிகள் 7 பிரமாணம் சொல்கிறான்றா. இங்கே மொத்தமே 5 தான் கொடுத்துருக்காருங்க. பிரவதந்தி மனிஷினக. மனிஷினகன்னா புத்திசாலிகள். புத்திசாலிகள்லாம் புத்திசாலிகளான அந்த பௌராணிகர்கள் 7 பிரமாணங்களை எடுத்து காட்டுவா. ஏதைஹி பிரமாணைஹி, இந்த பிரமாணம் எத்தனை பிரமாணம் வேணால் சொல்லட்டுமே, என்ன வேணால் சொல்லட்டும். இந்த பிரமாணங்களெல்லாம் வச்சுண்டு பரமம் பிரம்ம தத்துன்னு சொல்லக்கூடிய அது அப்படின்னு பிரம்மத்துக்கு அதுன்னு அப்படி சொல்லுவோம். இப்படின்னு எடுத்தே காட்ட முடியாது. அப்படிப்பட்ட பரமமான பிரம்மத்தை துர்ஞேயம், என்ன ப்ரூஃபை வச்சும் சட்டுன்னு அப்படியே அறிஞ்சுன்ற முடியாது, அளவிட முடியாத அந்த பிரம்மத்தை துர்ஞேயக, அறியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏதோ ஊகிச்சு அப்படி இப்படி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். பௌராணிகாஷைவ பிரவதந்தி மனிஷிணஹ ஏதைஹ பிரமாணைஹ துர்ஞேயம் யத் பிரம்ம பரமம் ச தத். விதர்க்கஸ்ச அத்ர கர்த்தவ்யः புத்யா சைவ ஆகமனே ச. கரெக்ட். நிச்சயாத்மிகயா யுக்தியா விசாரிய ச புனః புனः. ஸோ நிறைய தர்க்க விதர்க்கம் பண்ணிக்கணும். ஒருத்தருக்கொத்தர் பேசி இது எப்படின்னு ஒரு மாதிரி ஏதோ ஒரு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் தான். விதர்க்கச்ச கர்த்தவியாக, நீங்களே ஒருத்தருக்கொத்தர் பேசிண்டு எப்படி இருக்குன்னு பேசிட்டு அதை தர்க்கம் பண்ணிட்டு கர்த்தவியாக அது பண்ணி தான் ஆகணும்ப்பா. புத்தி அவனுக்கு புத்தி கொடுத்துருக்கார் பகவான். அந்த புத்தியினால் தர்க்கம் பண்ணி சைவ ஆகமங்கிறது ஆகமனே இல்லை ஆகமேன. ஸோ ஆகமங்கிறது வேதம். ஸோ ஆகமத்தின் வழியாக வேதம் என்ன சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் தர்க்க விதர்க்கம் பண்ணணும். வேதத்துலேருந்து ஏதாவது புரிய முடியறதா நம்மளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு நிச்சயாத்மிகையா யுக்தியா, அதாவது யுக்தி ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு யுக்தி வேணும், அந்த சூஷ்ம புத்தி வேணும். ஸோ அது நிச்சயத்தில் கொண்டு தள்ளணும் நம்மளை. இல்லை இதெல்லாம் வேதம் சொல்கிறதெல்லாம் பொய்யாவே இருக்க முடியாது. அப்போது இது அந்த இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வந்திருக்கேன், இதெல்லாம் வேதம் வழியாக தானே சொல்லி வந்திருக்கு. இதெல்லாம் தேவியோட புராணத்தை சொல்லும்போது புராணங்களுக்கு ஆதாரம் எல்லாமே வேதம். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அது நடந்திருக்கும் அப்படிங்கிற நிச்சயம், அந்த நிச்சய புத்தியோடு கூட அந்த யுக்தியோடு கூட விசாரியச்சா புனப்புனக, மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ளே போட்டு ஆராய்ந்து அலசி கடைசியில் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்களே முடிவு எடுத்துங்கோன்ட்டார் அவர். சூத்தர். ஆகமேன, அதுதான் அந்த இடத்துல தான் ஆகமம்ங்கிறதுனால ஆகமேன. प्रत्यक्षतः तु विज्ञानं चिन्त्यं मतिमता सदा दृष्टान्तेन अपि सततं शिष्टमार्ग अनुसारिणा. ஸோ சிஷ்டமார்க்க அனுசாரனான சிஸ்டர்கள்னு சொன்னானது நல்ல வழியில் போகக்கூடியவர்கள், ரொம்ப சிஷ்டமானவர்கள், அந்த மாதிரி சிஷ்டையோடு இருக்கக்கூடியவர்கள், ஒரு பர்டிகுலர் பாத்து நல்ல வழியில் போகக்கூடியவர்கள். ஸோ அப்படிப்பட்ட பாத்தில் போகக்கூடியவர்கள் அனுசாரினா அவர்களால் சொல்லப்படுறது. பிரத்யட்சதா தூ விஜானம் சிந்தியம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நேராக பார்க்கணும், நேராக பார்த்து பிரத்யட்சமாக பார்த்து அனுபவிக்கணும். சிந்தியம் யோசிக்கணும். மதிமதா புத்திசாலியால் யோசிக்கணும். திருஷ்டாந்தேன திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுக்கணும். என்ன திருஷ்டாந்தம்? சததம் திருஷ்டாந்தம் கொடுக்கணும். என்ன திருஷ்டாந்தம் கொடுப்பாவா? சக்தி இல்லாமல் ஒரு காரியம் நடக்கிறதா? அப்போ சக்தின்னு ஒருத்தி இருக்காளா இல்லையா அப்படின்னு பார்த்தாலே தெரியறதே இல்லையா? எனக்கு சக்தியே இல்லை, நான் தூங்கிட்டே இருக்கேன், எனக்கு சக்தியே இல்லை, அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. அப்போ சக்தின்னு ஒன்று இருக்கா இல்லையாங்க அப்படின்னு அவளுக்குள்ளே அவளையே யோசித்து அந்த சிஷ்ட மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணுறவாள் அவள் சொல்கிறாள். அதனால் சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதை நல்லா சிந்தித்து பார்க்கணும். மதிமதா புத்திசாலியாக திருஷ்டாந்தம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். சக்தி இல்லாட்டா அவள் படுத்த படுக்கையாக கிடப்பாள், சக்தி இருந்தால் தான் எழுந்திருந்து நடப்பாள். அப்போ சக்தின்னு ஒருத்தி இருக்கா, யோகமாயை அவள் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறா. விஷ்ணுவிலேருந்து சிவன்லேருந்து அப்படி இன்டைரக்டாக கொண்டுறார். என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லவர் இப்போ சக்தியை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாருங்க. चिन्त्यं मतिमता सदा दृष्टान्तेन अपि सततं शिष्टमार्ग अनुसारिणा. विद्वांसः अपि वदन्ति एवं पुराणैः परिगीयते दृगिने सृष्टिशक्तिश्च
हरोपालन शक्तिता. ஸோ வித்வாம்சகான்னு அறிவாளிகள் பண்டிதர்கள் அவள் கூட என்ன சொல்கிறா, வதந்தி சொல்கிறா, புராணைகி பரிகீயத்தே, புராணங்களாலும் பாடப்படுகிறது. யார்? தேவியை பற்றி. திருகிணே சிருஷ்டி சக்திஷ்ட, இப்போ இவர் வந்து சிருஷ்டி பண்ணுறார், பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு சிருஷ்டி பண்ணுற சக்தி இருக்குன்னு தான் சொல்கிறது. புராணங்கள் சொல்லும்போது என்னது, பிரம்மா சிருஷ்டி பண்ணினான்னு சும்மா சொல்லலை, பிரம்மா கிட்ட சிருஷ்டி படைக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது, அதை வச்சுட்டு அவர் சிருஷ்டி பண்ணினார் அப்படி பார்க்குறோம் நம்ம. ஸோ திருகிணே சிருஷ்டி சக்திஷ்ட ஹரவு பாலன சக்தி தான், ஹரியிடம் பாலிக்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய அந்த சக்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறது. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த சக்தின்னு பேஸில் வருது, ஆதாரம் பேஸில் அங்கே சக்திங்கிற வார்த்தை வந்துடுது. அப்போ சக்தி அங்கே ஒன்று இருக்குது. विद्वांसो अभिवदन्ति एवं पुराणैः परिगीयते दृहिणे शक्तिश्च हरोपालनशक्तिता. हरे संहारशक्तिश्च सूर्ये शक्तिः प्रकाशिका धराधरणशक्तिश्च சேஷே கூர்மே தசைவ ச. ஸோ எல்லா இடத்துலையும் சக்திங்கிற வார்த்தை கொண்டுறாருங்க. ஹரேஹே ஹரி ஹரே ஹரஹ சிவன். ஸோ சிவனிட சம்ஹார சக்தி இருக்குது. ஸோ அவருக்கு அந்த சக்தி கொடுத்துருக்கா, சம்ஹார சக்தியை. சூரிய பிரகாஷிகா சக்தி, சூரியனால் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்த முடியறது, அவர் ஒளியை கொடுக்குறார், ஹீட்டையும் கொடுக்குறார். அப்போ அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் தரண சக்தி, தரான பூமி, பூமிகிட்ட எல்லாரையும் தாங்குற சக்தி இருக்கேன். எவ்வளோ பேர் நடந்து முதிச்சு அவரை எல்லாம் பண்ணுறோம் நம்ம, அதை தாங்குறாள் இந்த பொறுமையாக, அந்த சக்தி அவள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சேஷே ஆதிசேஷன் அல்லது கூர்மாவதாரம் எடுத்தாரே பகவான், அந்த கூர்மாவதாரம் எடுத்து முதுகில் தாங்கினார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆதிசேஷனிடம் கூர்மத்திலையும் அந்த சக்தி இருக்குது. எல்லார்கிட்டையும் சக்தின்னு ஒன்று இருக்குது. हरेः संहारशक्तिश्च सूर्ये शक्तिः प्रकाशिका धराधरणशक्तिश्च சேஷே கூர்மே ததைவ ச. இதை இப்படி எடுக்கணுமா, சேஷ ஆதிசேஷனும் பூமியை தாங்குறான், தராவை தரிக்கிற சக்தின்னு எடுத்துக்கணும். ஸோ தரா வந்து நம்மளெல்லாம் தரிக்கிறா, ஓகே அது கரெக்டு. ஆனால் அந்த பூமியே தரிக்கணுமே, அந்த பூமியே சுற்றின்னு இருக்கு. அப்போ அதை தாங்குற சக்தி யாருக்குன்னு ஆதிசேஷனுக்கு கூர்மத்துக்கு இருக்குது, அந்த சக்தி அவள்கிட்ட இருக்கு. साध्या शक्तिः परिणता सर्वस्मिन्या प्रतिष्ठिता दाह शक्तिस्तथा वह्नौ समीरे प्रेरण आत्मिका. ஸோ தாக சக்தி, தாகன்னு எரிக்கிறது, தகனம் கரோத்தி, அதான் தாக சக்தி. தகிக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறனால தாக சக்தின்னு பேர். அந்த எரிக்கிற சக்தி அக்னிக்கு எங்கேருந்து வந்தது, அதுவும் சக்தி இருக்குது அங்கே. ஸோ அக்னியில் எரிக்கிற சக்தி. அதே மாதிரி சமீரன காற்றில் பிரேரணா சக்தின்னு எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறது. காற்று ஒரு இடத்துல இருக்காதா இல்லையே, எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறதே ஒரு சக்தி இருக்கே, அந்த சக்தி. அதே மாதிரி சா ஆத்யா சக்தி, அந்த சக்தி தான் ஆதிசக்தின்னு பேர். சா அவள்தான் ஆதிசக்தி அவள்தான். பரிணதா வெவ்வேறு உருவமாக மாறறா, ஒரு இடத்துல போய் ஒரு சக்தி வடிவத்தை தாங்குறாவள். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமான ஒரு சக்தி இருக்காளே, அவள் தான் ஆத்யாசக்தின்னு பேர், ஆதிசக்தி அவள். சர்வஸ்மின் யா பிரதிஷ்டிதா, எல்லாருக்குள்ளே பிரதிஷ்டையே உட்காந்துருக்கா, எல்லாருக்குள்ளேயும் சக்தியாக பிரதிஷ்டையாகி அங்கே நிலை கொண்டு இருக்கிறாள். காற்றில் நிலை கொண்டு இருக்கா, சூரியனில் இருக்கா, எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இருக்கா, எல்லாருக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கா. அவள் மொத்த வடிவினால் அவள் தான் ஆதிசக்தின்னு விட்டாருங்க. साध्या शक्तिः परिणता सर्वस्मिन्या प्रतिष्ठिता दाह शक्तिः तदा वर्णौ समीरे प्रेरण आत्मिका. सा आद्या शक्तिः அப்படி படிங்க. ओके. शिवः अपि क्षमतां याति कुण्डलिन्या विवर्जितः शक्तिहीनस्तु यः कश्चित् அசமர்த்தஹ ஸ்மிருதஹ புதைஹி. ஸோ குண்டலினி சக்தின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 6 ஆதாரங்கள் வழியாக நம்மளுடைய அந்த குண்டலினி சக்திங்கிறது எங்கே குடிகொண்டிருக்கு, நம்மளுடைய மூலாதாரத்தில் தான் சர்வசக்தியும். ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா எல்லா நர்வ் எண்டிங்ஸும் அங்கே நிறைய இருக்குது. ஸோ அதோட பவர் எல்லாம் மேலே அப்படியே அந்த கிரந்தியெல்லாம் தாண்டி போகணும். சகசராரத்துக்கு போகிறா தேவி, அந்த குண்டலினியில் எழுப்பி அவள் மேலே போகிறா அப்படின்னு. அந்த குண்டலினி சக்தி இல்லாமல் சிவனுக்கும் அந்த குண்டலினி சக்தி வேணுன்ட்டா. ஸோ சிவக அப்படி ஷவதாம் யாத்தினா, சிவம் இல்லை அவர் ஷவம் ஆயிடுவார்ன்றார். ஸோ குண்டலினிங்கிற சொல்லக்கூடிய அந்த சக்தி அது ஒரு சக்தி,
அந்த குண்டலினி சக்தி இல்லாட்டானா சிவன் கூட சவமாயிடுவார். அவருக்கும் ஒரு பிரேரணை கிடையாது, ஒரு செயலும் பண்ண முடியாது, நிஸ்பந்தனம் ஆயிடுவார், அவர் அசைய முடியாதவரால். சக்தி ஹீனகா தூயக, எவனுமே சக்தி இல்லாமல் இருந்தால், கஷ்டிது எவனுமே அசமர்த்தக, அசமர்த்தம் சாமர்த்தியம் இல்லை, அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஜடமாக இருப்பான் அவன். ஸ்மிருதக புதைஹி. ஸோ அந்த பண்டிதர்கள்லாம் அறிவாளிகளெல்லாம் என்ன சொல்கிறா, சக்தி இல்லாமல் எவனுமே எந்த காரியமும் பண்ண முடியாது, சிவனும் கூட சவமாகத்தான் இருப்பான்னு சொல்லிட்டான். ஆக மொத்தம் அவ தான் ஆதிசக்தி, அவ தான் எல்லாரையும் தாங்கறா, இந்த நித்ரா சக்தியாக விஷ்ணுவை ஆட்கொண்டிருக்கா சூதரை சொல்லிட்டு வர்றாருங்க. शिवो अपि शबतां याति कुण्डलिन्या विवर्जितः शक्तिहीनः तु यः कश्चित् असमर्थः स्मृतो बुधैः. शक्तिहीनः तु यः कश्चित् இல்லடா शक्तिहीनस्तु यः कश्चित् அப்படியே படி சொல்லலாம். एवं सर्वत्र भूतेषु स्थावरेषु चरेषु च ब्रह्मादि स्तम्भपर्यन्तं ब्रह्माण्डे अस्मिन् महातपाः. அடுத்த ரெண்டு லைன் படிச்சுங்க. शक्तिहीनं तु निन्द्यं स्यात् वस्तुमात्रं चराचरम् अशक्तः शत्रुविजये गमने भोजने तथा. ஸோ ஏவம் சர்வத்திர, எங்கே பார்த்தாலும் பூதங்களில் எந்த ஜந்துவை பார்த்தாலும் சராச்சரம், அண்ட சராச்சரங்களை, ஸ்தாவரம்னா இது நிலையாக நிற்கக்கூடியது, சரம்னா அசையக்கூடியது, அசையும் அசையா பொருட்கள். ஸோ அண்ட சராச்சரத்தில் எல்லா பூதங்களிலும் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம், பிரம்மாதினா பிரம்மா முதல், பிரம்மா ஆரம்பித்து, ஸ்தம்பான்னு சொன்னால் சிறு பூச்சி, ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய கிருமி, அது வரைக்கும் பிரம்மாண்டே, இந்த பிரம்மாண்டத்தில் அஸ்மின் மகாதபாக, இந்த உலகத்தில் அஸ்மின் பிரம்மாண்டே, இந்த பிரம்மாண்டத்தில் தேவி அந்த பகவானால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டத்தில் மகா தபசுடைய ரிஷிகளே சக்திஹீனம் தூ நிந்தியம். ஸோ எது ஒன்றுக்குமே சக்தி இல்லாட்டுன்னா அது நிந்தனைக்குரியது, அது ஜடம். ஸோ அது நிந்திக்க உரியதாக ஆகிறது சக்தி இல்லாட்டனா. ஸோ ஒரு பிரம்மாவுக்கு சக்தி இல்லைன்னா அவர் நிந்தனைக்குரியவர், அவருக்கு சக்தி இல்லைன்னா அவர் ஜடமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு சின்ன கிருமி கூட அதுக்கு மூவிங் இருக்கணும், கொசு கூட மூவிங், அதுக்கு சக்தி இருக்குது. ஸோ அதனால் சக்தி இல்லாவிட்டால் எல்லாருமே அது நிந்தனைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சியாத்து நிந்தியம் சியாத்து வஸ்து மாத்திரம் சராச்சரம், அதாவது இந்த சராச்சரமே ஜடமாயிடும், ஏதோ ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். தேர் இஸ் நோ சேஷ்டை, ஒரு இதுவும் இல்லாமல் சேஷ்டை இல்லாமல் இருக்கும் இந்த அண்ட சராச்சரங்களுமே சக்தி இல்லாமல். அசக்தக சத்ரு விஜயே கமனே போஜனே ததா, அதாவது சத்ருக்களை ஜெயிப்பதற்கோ இல்லை நடப்பதற்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ, ததா அசக்தக, ஒரு மனிதன் சக்தி இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லி அடுத்தது கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த லைனை வாசிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம், ஏன்னா இது அடுத்த லைனோடு அன்வயமாகுது. ஓகே, सर्वं जगदम्बार्पणमस्तु. वासिक भाव लाइन है. ओके मैम. एवं सर्वत्र भूतेषु स्थावरेषु सरेषु च ब्रह्मादिस्तम्भपर्यन्तं ब्रह्माण्डे अस्मिन् महातपाः शक्तिहीनं तु नित्यं स्यात्. निन्द्यं निन्द्यं स्यात्, निन्द्यं स्यात्, निन्द्यं स्यात् वस्तुमात्रं सराचरम् अशक्तः शत्रुविजये गमने भोजने तदा. सर्वं जगत्पालर्पणमस्तु.